إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. பெண்கள் பகுதியில் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடாமல் வச்சுக்கிட்டா தான் உரையை கொஞ்சம் நிதானமாக நிகழ்த்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இறைநேசம் பெற்றுத்தரும் நிம்மதியான வாழ்வு என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் இந்த குறுகிய நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். காரணம், இந்த உரைக்கு பின்னால் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை இலக்காக கொண்டு சுருக்கமான இந்த நேரத்தில் இறைநேசம் பற்றிய சில முக்கியமான அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேசம் என்கின்ற பகுதி இருக்கிறதே, எம்மால் ஆழமாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு தலைப்புகளில் இது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. ஒருவருடைய உள்ளத்தை எந்த ஞாபகம், எந்த விருப்பம் ஆட்டி படைக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் அவனது வாழ்க்கையிலே அதன் விளைவுகளும் உள்ளத்திலே அவனது தொடர்ச்சியான சிந்தனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவன் எதை கூடுதலாக நேசிக்கிறானோ, எதற்காக கூடுதலான தனது முயற்சிகளை செய்கின்றானோ, எதன் மீது அவனது உள்ளம் ஈர்த்து எடுத்து கொண்டிருக்கிறதோ அதன் விளைவாகத்தான் செயல்பாடுகள், அதே போன்று நடவடிக்கைகள், இவைகளெல்லாம் அந்த மனிதனிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த அடிப்படையில் எம் உள்ளம் எதை நேசிக்கிறது, எதை வெறுக்கிறது என்பதை பற்றி ஒரு மிக தெளிவான ஒரு அறிவில் நாம் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நேசம் என்கின்ற பகுதி ஒரு ஆழமான ஒரு பகுதி. நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இந்த நேசம் என்பது குருட்டுத்தனமாக ஏற்பட்டு விட்டால், அறிவு இல்லாமல், ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இந்த நேசம் என்கின்ற பகுதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய அழிவை அவனது வாழ்க்கை சந்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இனம் புரியாத நேசங்கள் ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற நேரத்தில் சில தவறான வழிகாட்டுதல்களுக்கு அந்த நேசம் அவர்களை கொண்டு போய்விட்டு சிலர் தற்கொலை என்கின்ற முடிவுக்கும், சிலர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மோசமான தவறான உறவுகளுக்கும் தள்ளப்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனோடு உள்ள நேசம் என்கின்ற பகுதி கொஞ்சம் ஆழமாக விளங்கப்படுத்தப்பட வேண்டிய பகுதி. இந்த இடத்தில் எந்த அளவுக்கு என்னால் அவைகளை விளங்கப்படுத்த முடியும் என்பது இந்த நேரத்திற்குள் போதாது இருந்தாலும் கூட முடிந்த அளவில் நான் அதை உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நேசம் என்கின்ற பகுதியை பொறுத்தவரைக்கும் வெறுப்பு ஒன்றில் இருந்தால்தான் நேசம் என்கின்ற ஒரு பகுதி உருவாகும். ஒன்றில் நேசம் இருந்தால் அதற்கு எதிரான ஒன்றில் வெறுப்பு இருக்க வேண்டும். ஒன்றில் வெறுப்பு இருந்தால் அதற்கு எதிரான பகுதியில் நேசம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெறுப்பு என்பது ஒன்று இல்லாமல் நேசம் என்பது ஏற்பட போவது கிடையாது. அதே போன்று நேசம் என்பது ஒன்று இல்லாமல் எதிலும் வெறுப்பு ஏற்பட போவது கிடையாது. இது நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இறைவனை நேசிக்கிறார் என்று சொன்னால் இறைவனது நேசத்திற்கு எதிரான எல்லாவற்றையும் அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு விஷயத்தை வெறுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு எதிரான எல்லாவற்றையும் அவர் விரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நாங்கள் குர்ஆனிலே இறைவன் என்னை வணங்குங்கள், என்னை தொழுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள், எனக்காக நோன்பு வையுங்கள், இது போன்ற வார்த்தைகளை நாங்கள் கண்டிருப்போம், விளங்கியிருப்போம். ஆனால் நேசம் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் அழகாக சொல்லுகின்றான், வமினன் நாஸி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாத யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். மனிதர்களிலே இருக்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளர்களாக எடுத்து மனிதர்களை விரும்புவது, அதாவது இறைவனை விரும்புவதை போன்று அந்த கடவுளர்களை விரும்புகின்றவர்கள் மனிதர்களிலே இருக்கிறார்கள். மனிதர்களிலே
அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஈமான் கொண்டவர்களோ வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், இறைவனை அதிகமாக விரும்புவார்கள். ஏனையவர்களை விட இறைவனை ஈமான் கொண்டவர்கள் அதிகமாக விரும்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இறைவனை வணங்குதல், இறைவனை தொழுதல், இறைவனை நோன்பு வைத்தல் என்ற பகுதியெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு நேசம் என்கின்ற பகுதியை மாத்திரம் வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மனிதர்களில் இறைவனை போன்று மற்றவர்களை விரும்புகின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஈமான் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் விட இறைவனையே அதிகமாக விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே பொருளாதார விருப்பத்தை விட, மனைவியின் மீது இருக்கின்ற விருப்பத்தை விட, குழந்தைகள் மீது இருக்கின்ற விருப்பத்தை விட, அந்தஸ்துக்கள் மீது இருக்கின்ற விருப்பத்தை விட இறைவனைத்தான் மூமின்கள் கூடுதலாக விரும்புவார்கள், வணங்குவார்கள் என்பது ஒரு பகுதி, விரும்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையில் எமது உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூமின்களை பொறுத்தவரைக்கும் எல்லாவற்றையும் விட இறைவனைத்தான் கூடுதலாக விரும்புவார்கள். விருப்பம் என்பதனுடைய விளைவு எம்மிடத்தில் வணங்குவார்கள் என்பது ஒரு அம்சம். நாம் வணங்குகிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமாகத்தான் இறைவனை அவர்கள் அதிகமாக இறைவனை விரும்புவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, இந்த மஹப்பத்துக்குரிய ரிசல்ட்டுகள் எம்மிடத்தில் இருக்கிறதா? உண்மையிலேயே ஒருவர் அல்லாஹ் தஆலாவை கூடுதலாக விரும்பினால் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒருவர் மீது ஒருவருக்கு விருப்பம் ஏற்படுகிறது, ஒருவர் மீது ஒருவருக்கு விருப்பம் ஏற்படுகிறது. விருப்பம் ஏற்பட்டு விட்டால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீதோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீதோ, ஒரு ஆணுக்கு ஆண் மீதோ விருப்பம், ஒரு நேசம், நட்பு ஏற்படுகிறது. இந்த நட்பு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய ரிசல்ட்டுகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். என்னென்ன ரிசல்ட்டுகள் ஏற்படும் தெரியுமா? எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால், தனது விருப்பங்களை விட தான் யாரை நேசிக்கிறானோ அவர்களது விருப்பங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். இயற்கையாகவே தான் நேசிப்பவர்களுடைய விருப்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். தனக்கு நீல நிறம் பிடித்திருக்கும், ஆனால் தன்னால் விரும்பப்படுகின்றவனுக்கு பச்சை நிறம் பிடித்திருக்கும் என்று வையுங்கள், அவனுக்கு பிடித்த நிறமாக பச்சை நிறத்தை தான் அவன் சொல்லுவான். தனது ஊரை விட தான் யாரை விரும்புகிறானோ அவர் இருக்கின்ற ஊரை அவன் விரும்புவான். தனது மொழியை விட தான் யாரை விரும்புகிறானோ அவரது மொழியை அவன் விரும்புவான். தனது சூழலை விட யாரை விரும்புகிறானோ அவரது சூழலை அவன் விரும்புவான். தனது விருப்பத்தை விட தான் யாரை விரும்புகிறானோ அவன் ஒரு முடிவெடுத்தால் தனது விருப்பத்தை விட்டு கொடுத்து அவனுடைய இடத்திற்கு தான் என்ன செய்வான், போவான். அவனோடு பேசுகின்ற நேரத்தில் நேரம் போறதே விளங்காது, வெயிட் பண்ணுகிற நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் பாரமாக இருக்கும். அவ விருப்பங்கள் என்பது இருக்கிறதே, யாரை ஒருவன் யாரையாவது இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதியு, ஒருவர் ஒருவரை விரும்பிவிட்டால் விரும்பியோ விரும்பாமலோ உள்ளத்தால் வழிபட ஆரம்பித்து விடுவான். உண்மையிலே நேசம் ஏற்பட்டு, வசனத்துக்கு நேசம் எல்லாம் சொல்லுவோம், உங்களை நான் என்ன உயிரை விட விரும்புகிறேன் என்று உம்மாவை பார்த்து சொல்லியிருப்போம். ஆனா உம்மால பாசமே இல்லாதவங்களாம் இந்த வசனத்தை யூஸ் பண்ணுவார்கள். பிள்ளையை பார்த்து சொல்லியிருப்போம், யூஸ் பண்ணுவார்கள். சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லியிருப்போம், அது விருப்பம் இல்லாம வார்த்தைக்காக சொல்லுவோம். ஆனால் உண்மையில் நமது உள்ளத்திலே விருப்பம் இருந்தால் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களது செயல்பாடுகள், ரிசல்ட்டுகள் அவைகளை காட்டிக் கொண்டிருக்கும். உடம்புடைய வெளிப்பாடுகள் இயற்கையாகவே எங்களுக்கு எமது விருப்பங்களை விட அவருடைய விருப்பங்கள் விருப்பமாகிவிடும். நாம் வெறுத்தவைகளாக இருந்தாலும் நாம் விரும்புகின்றவருடைய விருப்பங்கள் எமக்கு பெரியோர் அம்சமாக மாறி இருக்கும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரிசல்ட் நாம் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிறோமே, அல்லாஹ்வில் வெளிப்படுகிறதா என்று பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, அல்லாஹ்வை அவர்கள் விரும்புகின்றதாக சொல்லுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்த, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் உண்மையில் இறைவனை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், விருப்பம் உங்கள்கிட்ட இருந்தால், இறைவனை பற்றிய மஹப்பத் உங்களது உள்ளங்களிலே இருந்தால், செய்ய வேண்டிய வேலை என்ன? ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களை விரும்புவான். விருப்பம் இருந்தால் பின்பற்றுதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லா வகையிலும் அவனது விருப்பத்தில் இவன் தொடருவான், அவனது வெறுப்பில் இவன் வெறுப்பான். இது இயற்கையாக நடக்கும் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் இறைநேசம், நாம் இறைவனை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எமது செயல்பாடுகளில் இந்த நேசம் என்ற பகுதியை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறேன். எமது செயல்பாடுகளில் நாம் இறைவனை உண்மையாக விரும்புகிறோம் என்பதற்கான அந்த ரிசல்ட் இருக்குதான்னு பாருங்க. இப்ப வீடுகளில் நீங்க பாருங்கள், பெற்றோர்கள் சில நேரத்தில் சொல்வார்கள், கூட்டாளியா நண்பரை அழைத்து
வகுப்பு பிள்ளையுடைய கிளாஸ்மேட்டை கூப்பிட்டு நான் சொன்னா கேட்க மாட்டான், உன்னோட தானே நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறான், அதனால நீ சொன்னா கேட்பான், எதுக்கும் நீ சொல்லு என்று சொல்ற வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் இவர் சொன்னா கேட்க மாட்டான், அவனோட ஃப்ரெண்ட் சொன்னா கேட்கிறான்? விருப்பம் இருக்கிறதே பின்பற்ற செய்யும், விருப்பம் இருக்கிறதே பின்பற்ற செய்யும். நான் ஏற்கனவே ஒரு குர்ஆன் வசனம் சொன்னேனே, எது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது தபர்ர அல்லதீனு துபிஉ மின் அல்லதீன தபஉ. அல்லாஹ் தஆலா விருப்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்தவன் திடீரென பின்பற்றுதலை பற்றி அடுத்த வசனத்திலே பேசுகிறான். இது தபர்ர அல்லதீனு துபிஉ, பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து விலகிக் கொள்ளுகின்ற நாளில், எவர்கள் பின்பற்றப்பட்டார்களோ அவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து விலகிக் கொள்ளுகின்ற நாளில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மஹப்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்தவன் பின்பற்றுதலை பற்றி ஏன் பேசுகிறான் தெரியுமா? யாராவது ஒருவரை விரும்பி விட்டால், ஒருவர் மீது விருப்பம் ஏற்பட்டு விட்டால் அடுத்த நிலைமை என்ன தெரியுமா? நம்மளுக்கு தெரியாமலே நாங்கள் வழிபட ஆரம்பிப்போம், கண்மூடித்தனமா வழிபட ஆரம்பிச்சிருவோம். ஒருவர் மீது மஹப்பத் ஏற்பட்டால் அவருடைய பிழைகள் நம்மளுக்கு விளங்காது, சில பொழுதுகள் பிழைகள் எல்லாம் நியாயமாக கூட விளங்கிடும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நட்புக்குரிய ரிசல்ட்டை நம்ம சமுதாயத்திலே பார்க்கிறோம். தன்னை விரும்புகின்றவர்களை எல்லாம் தான் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அது பிடிக்கவில்லை என்பதற்காக வெறுக்க ஆரம்பிப்பான். தன்னை விரும்புகின்றவர்களை எல்லாம் தான் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வெறுக்க ஆரம்பிப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இது மஹப்பத்துடைய ரிசல்ட்டுக்கல்ல ஒன்று. அப்ப இறைவனை உண்மையில் நாங்கள் மஹப்பத்து வைத்திருக்கிறோம் என்றால், இறைவன் மீது உண்மையில் விருப்பம் வைத்திருக்கிறோம் என்றால், ஏன் எங்களது வாழ்க்கையில் அது மாதிரியான அடையாளங்கள் ரிசல்ட்டுகள் வெளிப்படவில்லை? நினைச்சு பாருங்க பாப்போம். இறைவனுடைய விருப்பங்கள் எல்லாம் எமது விருப்பங்களாக இருக்கின்றனவா? இறைவனது வெறுப்புகள் எல்லாம் எமது வெறுப்பாக இருக்கின்றனவா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம ஒருவரை விரும்பி விட்டால் நாம் விரும்புகிறவருடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கொள்ள நிறைய ட்ரை பண்ணுவோம். ஒருவரை விரும்பிவிட்டால் அவர் எதை விரும்புகிறார், அவர் எதை வெறுக்கிறார் என நாங்கள் தெரிந்து கொள்ள நிறைய முயற்சி செய்வோம். ஆனால் இறைவன் குர்ஆனிலே இன்னல்லாஹ யுஹிப்பு வல்லாஹு யுஹிப்பு, அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். என்றைக்காவது அந்த விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து இது என்னை விரும்புகிறவனுடைய, நான் விரும்புகிறவனுடைய விருப்பம் என்று அவைகளை செய்ய முயற்சித்திருக்கிறோமா? இறைவன் இதை வெறுக்கிறான் என்று நிறைய இடங்களில் வரும். இது நான் விரும்புகிறவனுடைய வெறுப்புக்கள் என்று அவைகளை வெறுக்க முயற்சித்திருக்கிறோமா? ஆனால் சாதாரணமாக வாழ்க்கையில் விரும்பக்கூடிய நண்பர்கள், அதை இந்த மாதிரி நபர்களிடத்திலெல்லாம் அவர்களது விருப்பங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், அவர்களது வெறுப்புகளை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், அதற்கேற்ப நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் இறைவன் எவைகளை விரும்புகிறான் என விரும்பவோ, இறைவன் எவைகளை வெறுக்கிறான் என வெறுக்கவோ முயற்சிக்கின்ற நாம் தேடி இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்ற வார்த்தை கேட்ப தேடி இருக்கிறோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதிகமாக குறைவாகவே இருக்கின்றன. எனவே முதல் அம்சமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், நேசம் என்பது எமக்கு இறைவன் மீது ஏற்பட்டு விட்டால் அந்த நேசத்துடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இறைவனோட விருப்பங்கள் எல்லாம் எமது விருப்பங்களாக மாறி இருக்கும், இறைவனது வெறுப்புகள் எல்லாம் எமது வெறுப்பாக மாறி இருக்கும். இயற்கையாகவே அந்த வெறுப்புக்கு மாற்றமாக நாம் ஒன்றை விரும்பிவிட்டால் துடிக்க ஆரம்பிப்போம். இறைவன் விரும்புகின்ற ஒன்றை நாம் வெறுத்து விட்டால் மனசு என்ன செய்யும்? அங்கலாய்க்க ஆரம்பிக்கும். இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, முதல் படி இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஈமானையும் மஹப்பத்தையும் இஸ்லாம் நெருக்கமாகவே பேசுகிறது. ஈமானையும் மஹப்பத்தையும் நெருக்கமாக பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அழகான செய்தி, மன் அஅதா லில்லாஹி மன் ஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். மன் அஹப்ப லில்லாஹ், இந்த உலகத்தில் எதை விரும்பினாலும் ஒருவர் அதை அல்லாஹ்வுக்காக விரும்பினால், இந்த உலகத்தில் எதை விரும்பினாலும் அதை அல்லாஹ்வுக்காக விரும்பினால், நாம் ஒருவரை விரும்புகிறோம் என்றால் அவர் விரும்புவதை அவருக்காக நாம் விரும்புவோம். இயற்கையாக நடக்கும். நாம் ஒருவரை விரும்பினால் அவர் விரும்புவதை அவருக்காக விரும்பிடுவோம். நம்மளுக்கு விருப்பமே இருக்காது, ஆனால் நமது உள்ளத்தில் விருப்பம் உண்டாகிவிடும். மன் அஹப்ப லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக விரும்புகிறாரோ, வ அப்கத லில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுக்காக விரும்புகிறோம் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு அதுல வெறுப்பாக இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புவீங்க. வ அப்கத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் வெறுக்கிறாரோ அப்படின்னா என்ன?
உங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் நீங்கள் விரும்புகின்ற இறைவன் அதை வெறுக்கிறான் என்பதற்காக உங்களோட விருப்பத்தை விட்டுக் கொடுப்பீர்கள். எதன் காரணமாக? நாம் விரும்புகின்றவன் அதை வெறுக்கிறான் என்பதற்காக. வாழ்க்கையில் நம்ம நடப்பதை பார்க்கிறோம். இறைவனுடைய விஷயத்தில் அந்த மஹப்பத் வெளிப்படுகிறதா என்று பாருங்கள். நான் இறைவனை விரும்புகிறேன், இறைவன் ஒன்றை வெறுக்கிறான், எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? என்னை விரும்புகின்றவன் வெறுக்கிறான், நான் விரும்புகின்றவன் வெறுக்கிறான் என்பதற்காக எனது விருப்பத்தை விட வேண்டும். உங்களோட ஒரு விஷயம் விருப்பமாக, உங்களிடத்தில் ஒரு விஷயம் என்ன செய்கிறது? விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் விரும்புகின்றவன் அதை கொடுப்பதை விரும்புகிறான். நீங்க விரும்புகின்றவன் அதை கொடுப்பதை, உங்கள்கிட்ட என்ன செய்து 1 லட்சம் பணம் இருக்குது, நீங்கள் விரும்புகின்றவர் சொல்றாரு அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்றாரு. என்ன செய்வோம்? அவரது விருப்பத்திற்காக வேண்டி நாம் விரும்புகின்ற அந்த பொருளை கொடுத்து விடுவோம். அத்தாலில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை கொடுத்து விடுகிறாரோ, வமனஅலில்லா, நீங்கள் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் விரும்புகின்றவன் அதை கொடுப்பதை விரும்பவில்லை, அதற்காக வேண்டி வைத்துக் கொள்கிறீர்கள். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறாரோ, இந்த நாளும் வந்தால் எப்படி நல்ல முறையில் தெரிந்து கொள்ளுங்கள். மன் அஹப்பலில்லா வ அபகதலில்லா வ அதாலில்லா வ மனஅலில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்பி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவரது ஈமான் பூர்த்தியாகி விட்டது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் 5 நேரம் தொழுகிறாரோ, யார் நோன்பு வைக்கிறாரோ, யார் ஜக்காத்து கொடுக்கிறாரோ, யார் ஹஜ் செய்கிறாரோ, அவரது ஈமான் பூர்த்தியாகி விடும் என்று நம் எதிர்பார்க்கின்ற இடத்தில் இபாதத்துக்களை பற்றி எதுவுமே பேசாமல், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்பி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானியை பூர்த்தியாக்கி கொள்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இது நடந்தால் இபாதத்துக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அவரது வாழ்க்கையில் கலந்து விடும் என சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயத்தை ஏன் ஈமானோடு அதை சொன்னார்கள்? மஹப்பத்தை ஈமானோடு சொன்னார். குர்ஆன் சொல்றது எப்படி? இன் குன்தும் துமினூன பில்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் பின்பற்றுங்கள். அப்ப மஹப்பத் இருந்தால் பின்பற்றுதல் ஏற்படும், ஈமான் இருந்தால் மஹப்பத் ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாம் இறைவனது செயல்பாடுகளையும் இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பையும் விளங்கி இருக்கிறோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தில் கடுமையாக இருப்பார்கள். அவ்வளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் அளவுக்கு அதிகமான நேசம் இருக்கும் என்றார்கள். இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ, அப்படி இருந்தால் அதன் மூலம் அவர் ஈமானது சுவையை கண்டுகொள்வார், ஈமானது சுவையை அவர் கண்டுகொள்வார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அது என்ன அந்த 3 விஷயங்கள்? இந்த இடத்திலும் விருப்பத்தை தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இந்த இடத்திலும் மஹப்பத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு அழகான செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் நான் சில விஷயங்களை பின்னால் சொல்லுவேன். மஹப்பத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தில் நாம் ஒருவரை விரும்புவதாக இருந்தால், இந்த உலகத்தில் எனது விருப்பத்துக்குரிய ஒருவனாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு யார் தகுதியானவன் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எவன் எம்மை படைத்தானோ, எவன் எம்மை பரிபாலிக்கிறானோ, எவன் எம்மை நிர்வகிக்கிறானோ, எமது காரியங்களை எமக்கு மேலால் கவனித்து எம்மை நன்குற செய்து கொண்டிருக்கிறானோ, அவனைத்தான் நாம் முதலாக இந்த உலகத்தில் அதிகமாக விரும்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ ஃபக்கத் வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், ஈமானது சுவை அவர் கண்டுகொள்வார். முதலாவது என்ன தெரியுமா? அதாவது ஒரு மனிதனை விரும்புவதாக இருந்தால், ஒரு மனிதனை விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ் யுஹிப்பல் மர்அ இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே அவர் விரும்ப வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்ப வேண்டும். நீங்க பாப்பீங்க இந்த உலகத்துல, உங்களோட எனக்கு மிகப்பெரிய உசிரே வைத்திருக்கிறேன் என்று சிலர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார்கள். காரணம், அவர் வசதியானவராக இருப்பார், இவர் ஏழையாக இருப்பார். எனது க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்பார்கள். என்னடான்னு பார்த்தா பேசிக்காக வியாபார பார்ட்னர்ஷிப் அவர்களிடத்தில் இருக்கும். இவரை என்னால் மறக்க முடியாது என்பார்கள்.
அதற்கு என்ன காரணம் என்றால் பெரிய ஒரு உதவி இவருக்கு அவர் செய்திருப்பார். எந்த உலக காரணமும் இல்லாமல், உலகியல் ரீதியான எந்த காரணமும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் மீது மஹப்பத் ஏற்படுகிறது என்றால், விருப்பம் ஏற்படுகிறது என்றால், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைந்து விட்டால் அவர் முதலாவது ஈமானது சுவையை காண்பதற்கான நிபந்தனை அடைந்து கொண்டார். ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிறார். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிறார். தனது நண்பரை சந்திப்பதற்காக, ஜியாரத்து செய்வதற்காக போகிறார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்கிறார். ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா மனித ரூபத்தில் அனுப்புகிறார். விளங்கிட்டா? அவர் இடையில் அவரை சந்திக்கிறார். நீங்க இந்த ஊருக்கு என்ன காரணமாக போகிறீர்கள்? எனக்கு அங்கே ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை சந்திப்பதற்காக போகிறேன். இப்ப திருப்பி இவர் கேட்கிறார், அவரிடத்தில் நீங்கள் விட்டு சென்ற ஏதாவது சொத்து இருக்கிறதா? தருப்புஹா, நீங்க எதிர்பார்த்து அங்க உங்களோட பேணி வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது அவரிடத்தில் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. நான் அங்கே போவதெல்லாம் அஹ்பப்துஹு ஃபில்லாஹ், அவரை நான் அல்லாஹ்வுக்காக விரும்பி இருக்கிறேன், அந்த ஒரே காரணமாகத்தான் நான் அங்கே போகிறேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? யாரை நீங்கள் அல்லாஹ்வுக்காக விரும்பினீர்களோ அதன் காரணமாக அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று சொல்லப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பகுதியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நேசத்தில் உண்மையானவன். அல்லாஹு தஆலா தன்னோடு நேசத்தில் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களோடு உண்மையான நேசத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருப்பான். எப்படி அல்லாஹு தஆலா இருக்கிறான்? இவர் அந்த நபரோடு விருப்பத்தோடு இருப்பதற்கு, அன்போடு இருப்பதற்கு அல்லாஹ்வை விரும்பியதுதான் காரணம் என்றால் அல்லாஹு தஆலா இவரை விரும்புகிறான். அல்லாஹு தஆலாவுக்கு அந்த நேசத்தின் உண்மை தெரியும், அல்லாஹ் இவரை விரும்புகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வஅல்லா யுஹிப்பல் மர்அ இல்லா லில்லாஹ், ஒரு மனிதனை விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒருவர் விரும்பினால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒருவர் விரும்பினால், வஅய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அவனது தூதரும் இந்த உலகத்திலே உள்ள எல்லோரையும் விட அவனுக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் விட, எல்லோரையும் விட ஒருவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம கேட்ட உடனே அழகா சொல்லிடுவோம், அப்படித்தான் இருக்கிறோம் என்று. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போன்று விருப்பத்துக்கான ரிசல்ட் இருக்கிறது, செயல்பாடுகள் ரிசல்ட்டுகள் வெளியே வரும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எல்லோரையும் விட, எல்லாவற்றையும் விட. அப்படி இருந்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட நான் உங்களை விரும்புகிறேன், ஆனால் எனது உயிரை தவிர. உண்மையாக சொல்கிறார், உயிர் அவருக்கு விருப்பமா இல்லையா? உலகத்தில் எல்லாவற்றை விட நான் உங்களை விரும்புகிறேன். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, அப்படின்னா ஈமான் பூர்த்தியாகவில்லை என்று சொல்கிறார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனது வனப்சி, எனது ஆத்மாவை விட நான் உங்களை விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னவுடன் ஆல் ஆனய உமர், இப்பொழுதுதான் உங்கள் ஈமான் பூர்த்தியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவது இறை நேசத்தில் ஒரு பகுதி. என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் நபி அவர்களை எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் நபி அவர்களை அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறான் தெரியும். குர்ஆனிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சட்ட விஷயங்கள், இபாதத்துடைய விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், சுருக்கமாக ஷோட்டாக சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்து கொடுத்த பின்னால் ஒரு சிலர் நபி அவருடைய வீட்டிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை நபி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே, அதாவது அசௌகரியமாக இருக்கிறது. எழும்பி போங்க என்று சொல்ல முடியவில்லை, எழும்பி போங்க என்று சொல்ல முடியவில்லை, போய் விடுகிறார்கள். இரண்டாவது முறை வருகிறார்கள், அதே இடத்திலே இருக்கிறார்கள். மூன்றாம் முறை வந்தால் போய்விட்டார்கள். நபி அவர்களுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அந்த சங்கடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரும் பகுதியாக குர்ஆனிலே சொல்லி இறக்கி வைக்கிறான். எப்படி? நபி அவர்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் அழைக்காமல் விருந்துக்கு செல்லாதீர்கள், அழைக்கப்பட்டு விருந்துக்கு சென்றால் உண்டவுடன் கைர முஸ்தனிசிலி ஹதீத், பேசிக் கொண்டிருக்காமல், அந்த இடத்தில் எனது கால நேரத்தை கழித்துக் கொண்டிருக்காமல், ஃபஇதா தஇம்தும், அதாவது ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால்
வெளியேறி சென்று விடுங்கள், சாப்பிட்டு முடித்து விட்டேன்னு சொன்னீங்கன்னா வெளியே போய் விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா என்னது சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா? சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், நீங்கள் அப்படி இருந்து கொண்டிருப்பது இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், அவருக்கு ஒரு தொந்தரவாக இருக்கிறது, அசௌகரியமாக இருக்கிறது, வெட்கத்தால் உங்களிடத்தில் அவர் சொல்லாமல் இருக்கிறார், வெட்கத்தால் உங்களிடத்தில் அவர் சொல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை சொல்ல வெட்கப்படுவது கிடையாது. நபி அவருடைய வீட்டில் சாப்பாடு முடித்து விட்டால் பேசிக் கொண்டிருக்காமல் சென்று விடுங்கள் என்பதை ஒரு பக்க வசனத்தில் இறைவன் இறக்கி விளக்கப்படுத்தினான் என்று சொன்னால் நபி அவர்களை இறைவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்று நினைத்து பாருங்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபியுடைய கண்ணியத்தை உயர்த்தி சொல்கிறான். எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் விரும்புகின்றார்களோ நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். நபியுடைய விஷயத்தில் இன்னொன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மஹப்பத் என்கின்ற பகுதி, நேசம் என்கின்ற பகுதி சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய உற்ற நண்பன் யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நபி அவர்களுடைய உற்ற நண்பர் யார் என்று கேட்டால் யாரை சொல்லுவோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். தமிழிலே நட்புக்கு உச்சகட்டமான ஒரு வார்த்தையாக உற்ற நண்பர் என்ற வார்த்தை இருந்தால் நிச்சயமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உற்ற நண்பர் அல்ல. தமிழிலே உற்ற நண்பர் தான் நட்புக்கு உச்சகட்டமான வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தையை நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தம். நபி அவர்கள் மரண நேரத்திலே சொன்னார்கள், பாருங்க இந்த நட்பை விளங்கக்கூடிய ஒரு இடம். என்ன சொன்னார் தெரியுமா? லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹது அபா பக்ரின் ஹலீலா வலாக்கின் அல்லாஹ் இத்தஹதனி ஹலீலா கமா இத்தஹத இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எவரும் எனக்கு ஹலீல் அல்ல, உங்களில் எனக்கு எவரும் ஹலீல் அல்ல. ஹலீலுக்கு நட்புடைய உச்சகட்ட நண்பனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களில் எவரும் எனக்கு உற்ற நண்பர் அல்ல. நான் இந்த சமுதாயத்தில் ஒருவரை உற்ற நண்பராக எடுத்திருப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன், அபூபக்கரை எடுத்திருப்பேன். ஆனால் உங்களில் எவரும் எனக்கு உற்ற நண்பர் கிடையாது. நான் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டானோ. அப்படின்னு அர்த்தம் என்ன? இறைவனது மஹப்பத் ஒருவர் மீது உச்சகட்ட நட்பு என்ற அளவுக்கு வந்து விட்டது என்றால் இன்னொரு நட்பு தேவையில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனக்கு இந்த உலகத்தில் உச்சகட்ட நட்பு என்று யாரும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு நெருக்கமானவர், நபியவர்களால் விரும்பப்பட்ட ஒரு மனிதர், நபித்தோழர்களிலே நபியவர்களுக்கு மிகவும் அந்தஸ்துள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் இந்த உலகத்தில் எவரும் எனக்கு உற்ற நண்பர் இல்லை என நபியவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்படின்ற நட்பை நம்ம விளங்குகிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்படிப்பட்ட தூதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அந்த விருப்பம் அல்ல, ஈமானை பிரச்சாரம் செய்ய வந்தவன் அர்த்தம், இறைவனிடத்திலிருந்து தூதை கொண்டு வந்தவன் அர்த்தம். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் இடத்திலே சொல்றார்கள், லம் துமின், இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, வனப்சி, எனது ஆத்மாவை விட நான் விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது ஆல் அனயா உமர், இப்பொழுதுதான் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நட்பு என்பது இருக்கிறது, இறைவன் புறத்தில் நம்மளுக்கு ஏற்பட்டு விட்டால் மஹப்பத்துக்குரிய ரிசால்ட்டுகளாக அவனது விருப்பங்கள் விருப்பமாகவும் அவனது வெறுப்புகள் வெறுப்பாகவும் எமக்கு மாறும். எமது விருப்பங்கள் இறைவனது வெறுப்பாக இருந்தால் வெறுத்து விடுவோம், எமது வெறுப்புகள் இறைவனுக்கு விருப்பமாக இருந்தால் விரும்பி விடுவோம். இது எமது வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படுமாக இருந்தால், இது எமது வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படுமாக இருந்தால் மஹப்பத் எம்மிடத்தில் பூரணமாகிறது என்பது அர்த்தம். அதைத்தான் நபி அவர்கள் இரண்டாவது பகுதியாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் எல்லோரையும் விட அல்லாஹ்வும் அவனது தூதரும் அவருக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட விருப்பமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் சில உதாரணங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஒரு விஷயத்தில் கடிந்து கொண்டவர்களாக பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், அப்பாஸே, நான் பேசியது இறைவனுக்காகத்தான், எந்த ஒரு கோத்திரத்தையும் முன்னிலைப்படுத்தி நான் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. என்ற கோத்திரத்தை முன்னிலைப்படுத்தியது போன்று அப்பாஸ் அவர்கள் விமர்சித்தார்கள். அப்படியெல்லாம் நான் என்னது எந்த ஒரு கோத்திரத்தையும் உட்படுத்தி நான் விமர்சிக்கவில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் இருக்கிறது, எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது, மிகவும் நேசமாக இருந்தது. எந்த அளவுக்கு விருப்பமாக இருந்தது தெரியுமா? எனது தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வருவதை விட விருப்பமாக இருந்தது.
எனது தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வருவதை விட விருப்பமாக இருந்தது. எதன் காரணமாக தெரியுமா? நபி அவர்கள் நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பிய விருப்பத்தை நான் தெரிந்திருந்ததனால். நபி அவர்கள் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவீர்கள் என்பதை நான் தெரிந்து வைத்திருந்தேன். அதனால் எனது தந்தை இஸ்லாத்துக்கு வருவதை விட நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பி இருக்கிறேன். எப்படி என்னை நீங்கள் கோத்திரத்தை விரும்புவதாக விமர்சிப்பீர்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மஹப்பத் என்பது சகோதரர்களே வாழ்க்கையில் ஏற்பட்டால் அதனுடைய ரிசல்ட் அப்படித்தான் இருக்கும். நமது விருப்பங்கள் எல்லாம் இரண்டாம் தரமாக மாறிவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை அபூ குஹாஃபா கொண்டு வரப்பட்டு நபி அவர்களுக்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்தில், தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுத நேரத்தில் அபூ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? தந்தை இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதரே என்ன சொல்கிறார்கள்? நல்ல ஒரு அதாவது வசனத்தை ரசூலுல்லாஹ் கையில கையை வச்சு அபூ குஹாஃபா இஸ்லாத்துக்கு வரார். அதை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், ஏன் அழுது என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். வல்லாஹி லவதித்து அன்ன ஹாதிஹில் யத யத அம்மிக வ அய்யுகிர்ரல்லாஹு ஐனக பிஇஸ்லாமிஹி அஹப்பு இலைய மின் அய்யுஸ்லிம அபிஹி. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த கை எனது தந்தையுடைய கை இருக்கிறதே, இது அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதரே, அவர் உங்களது கரத்தில் கை வைத்து இஸ்லாத்திற்கு வந்து உங்களது கண் குளிர்வது எனது தந்தை இஸ்லாத்துக்கு வருவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். நபித்தோழருடைய மஹப்பத்துடைய உண்மையான வெளிப்பாடு சகோதரர்களே, அந்த அன்புடைய உண்மையான வெளிப்பாடு. அதனால் முதல் பகுதி சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு, நேசம், நட்பு என்பது இருக்கிறதே, இறைவனுக்கும் எமக்கு மத்தியில் அப்படி ஒரு மஹப்பத் ஏற்பட்டு விட்டால் எமது வாழ்க்கையில் அந்த ரிசல்ட் விளங்கும். இவர் இறைவனை விரும்பக்கூடியவர், இன்னாரை இவர் விரும்பக்கூடியவர் என்று பார்த்த உடனே சொல்லிடலாம், பார்த்த உடனே சொல்லிவிடலாம். இவரை விரும்பக்கூடியவர், இவளை விரும்பக்கூடியவர் என்று சொல்லிவிடலாம் அவனுடைய நடவடிக்கையிலேயே. இறைவனை விரும்பக்கூடியவர் என்பதற்கும் சில அடையாளங்கள் இருக்கின்றன. இறைவனை விரும்பக்கூடியவர் என்பதற்கும் சில அடையாளங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக இறைவன் போலியாக தன்னை விரும்புவது போன்று நடிப்பவர்களை இந்த உலகத்தில் அடையாளம் காட்டாமல் விடுவது கிடையாது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முதல் பகுதி நட்பு, அன்பு, இறைவன் மீது ஏற்படக்கூடிய அந்த பகுதி இருக்கிறதே, ஒரு ஆழமானது, அழகானது, விரிவானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. யார் இறைவனை விருப்பத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டாரோ, அன்புள்ள சகோதரர்களை, யாரை விரும்புகிறோம் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம யாரை விரும்புகிறோம்? எவன் இந்த உலகத்தை படைத்தானோ, எவன் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறானோ, எவன் எங்களை விட எங்கள் எண்ணங்களை படைத்தவனாக இருந்து அறிந்து வைத்திருக்கிறானோ, எமது கடந்த காலை மாத்திரமல்ல எமது எதிர்காலத்தை நாம் தெரியாமல் இருக்கின்ற நேரத்தில் முழுமையாக அதை எடை போட்டு வைத்திருக்கிறானோ, எவர் எல்லோருடைய கதிரையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறானோ, முழுமையான சக்தி அவர்களை ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் கையிலே வைத்திருக்கிறானோ, அவனை நாம் விரும்பி விட்டோம் என்று சொன்னால், அவனை நாம் நேசித்து விட்டோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, துஆவில் எங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை ஏற்படும் தெரியுமா? துஆவில் எங்களுக்கு எப்படிப்பட்ட பற்று ஏற்படும் தெரியுமா? தொழுகையில் எங்களுக்கு எப்படிப்பட்ட விருப்பம் ஏற்படும் தெரியுமா? அளப்பெரியது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திலிருந்து வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகையின் மூலம் எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையை நாம் ராகத்தாக உணர்கிறோமா, சுமையாக உணர்கிறோமா? தொழுகையை ராகத்தை நினைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இறைவன் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் தொழுகை. விருப்பத்துக்குரியவன் நெருக்கமாக வருவதை விரும்புகின்றவன் நிச்சயமாக விரும்புவான். விருப்பத்துக்குரியவன் நெருக்கமாக வருவதை விருப்பம் உள்ளவன் விரும்ப வேண்டும். அது தொழுகையில் தான் கிடைக்கும் என்றால் அதை அவன் விரும்புவான். அது மாத்திரமல்ல, தஹஜ்ஜுடைய நேரங்கள் இருக்கின்றனவே, நல்ல மக்கள், நல்ல சாலிகீன்கள் என்று வரலாற்றிலே அடியப்பட்ட எல்லோருமே தஹஜ்ஜத்தை புறக்கணித்த நல்ல மனிதர்கள் என்ற ஒரு பகுதி இருக்கவில்லை. காரணம், அல்லாஹு தஆலா மிகவும் நெருக்கமாக வரக்கூடிய நேரங்களில் அந்த நேரம் உண்டு. முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறார். யன்சிலு இல ஸமாஇத் துன்யா, முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து இறைவன் கேட்பதனால் அந்த நேரங்கள் அவர்களுக்கு விருப்பமாக இருந்தன. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இரவில் அவர்கள் கொஞ்சமாக தூங்குகின்றவர்களாக இருந்தார்கள். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, எம்மை விருப்பத்திற்குரிய ஒருவர் எம்மை 3 மணிக்கு சந்திக்க வருகிறார் என்றால் 11 மணிக்கு எங்கட தூக்கம் போய்விடும். அவரை சந்திக்க வேண்டும் என்பது
அது மாத்திரமல்ல, வெளியிலிருந்து நமது கணவன் வருகிறார், நமது உறவுக்காரர் வருகிறார் என்றால் அவர் நம்மளால் நேசிக்கப்பட்ட ஒருவராக இருந்தால் எமது தூக்கம் போய்விடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும், எழும்புவார்கள் என்று சொல்லாமல் இந்த விழா எலும்புகள் அகலும் என்று சொல்கிறார். விருப்பத்தின் காரணமாக, நேசத்தின் காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் விரும்புகின்ற நேரங்கள் எமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு உருக்கமான நேரங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் இறைவன் விரும்புகின்ற நேரங்களை நாம் தேடுவது கிடையாது. இறைவன் விரும்புகின்ற நேரங்கள் எமக்கு விருப்பமான நேரமாக இருக்கும். அதனால் தான் நபியர்கள் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, எனது கண் குளிர்ச்சி அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான். கவலை, நபியர்களுக்கு வேதனைகள் கவலைகள் ஏற்பட்டால் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக எது இருக்கும் தெரியுமா? மக்களிடத்தில் சொல்லுவதை விட இறைவனிடத்தில் போய் சொல்லுவது மிகவும் விருப்பமாக அவருக்கு இருக்கும். ஏன்? என்ன உலகத்தில் அவன் தான் கூட விரும்புகிறான், அவன் தான் எனக்கு கூடுதலான ஆறுதலை தரக்கூடியவன் என்பதனால் விரும்பினார்கள். உலகத்தில் நாம் யாரிடத்தில் நமது கவலையை போய் சொல்லுவோம்? யார் நம்மளை கூடுதலாக விரும்புவானோ அவரிடத்தில். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணீரை பார்த்து இவர் தன்னை அழிச்சுக் கொள்வார் போல் இருக்கிறது என்று அவரை ஏசுகிறார்கள். அப்ப அவர் சொன்னாரு, இன்னமா அஷ்கு பஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் உங்களிடத்தில் எனது கவலைகளை எல்லாம் முறைப்படவில்லை, எனது வேதனை எனது உள்ள கிடக்கைகளையும் இறைவனிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இறைவனிடத்தில் நான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபி அவர்களுக்கு கவலைகள் சோகமான நேரங்களாக இருந்தால் கூடுதலாக முறைப்படுகின்ற இடமாக தொழுகை இருந்தது. நபி அவர்கள் சோகத்தின் பொழுது கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கலாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக். அழகான ஒரு துஆ. யா அல்லாஹ், நான் ஒரு அடிமை பெண்ணின் மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டு சொல்கிறார்கள், நீ என்ன தீர்ப்பளித்தாலும் அது நீதியாக இருக்கும், நீ எழுதியது என்னில் நடந்தே ஆகும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், உனது அனைத்து நாமங்கள் பெயர்களையும் கொண்டு கேட்கிறேன், நீ அவை உனக்கு வேதத்திலே இறக்கியவைகளாக இருந்தாலும், உன் தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளாக இருந்தாலும், உனக்கு நீயே சூட்டிக் கொண்டவைகளாக இருந்தாலும், நீ சொல்லாமல் உனது அறிவிலே வைத்துக் கொண்டவைகளாக இருந்தாலும் அத்தனை பெயர்களை கொண்டும் நான் கேட்கிறேன். அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ ذهاب ஹம்மி வ கம்மி. குர்ஆனை எனது உள்ளத்துடைய ஒரு பசும் பகுதியாக ஆக்கி வைப்பாயாக, எனது கவலைகளை போக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக, எனது எண்ண கிடக்கைகளை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகங்களின் பொழுது துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த ஸஹலா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹலா, நீ இலகுபடுத்தியதை தவிர வேற எதுவும் இலகுவான ஒன்றல்ல. மலை குன்றை கூட நீ நினைத்தால் மணல் தரையாக நீ ஆக்கியிருப்பாய் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இறைவனிடத்தில் துஆ செய்வார்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று வருகின்ற பொழுது முதலாவது எங்கள் எண்ணத்திலே வருவது யார்? முதலாவது அவன்தான் உண்மையில் நீங்கள் கூடுதலாக விரும்பக்கூடியவர். முதலாவது நம் நம்பக்கூடிய ஒரு சொந்தக்கார பணக்கார ஞாபகம் வந்தால் இந்த உலகத்தில் முதலாவது நீங்கள் அவரைத்தான் விரும்புகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு முதலாவது ஞாபகம் வந்து இறைவனிடத்தில் கேட்போம் இவரை சபபாக்க என்று ஞாபகம் வந்தால் இறைவனை நீங்கள் முதலாவது கூடுதலாக விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். மஹப்பத் என்பது உங்களை இயற்கையாக ஞாபகப்படுத்தும். படித்து ஆய்வு செய்தெல்லாம் இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. உள்ளத்தில் இயற்கையாக எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஞாபகங்களை அது உண்டாக்கும். சகோதரர்களே, கவலைகளின் பொழுது நபி அவர்கள் இறைவனை நாடியதனால் தான். இப்ப இரண்டாவது பகுதியாக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எமது வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளில் இறைவனது பகுதிகள் இருந்து கொண்டிருக்கும், மஹப்பத்துடைய ரிசால்ட்டுகள் இருந்து கொண்டிருக்கும், நிம்மதி. நாம் இந்த அதாவது சோகங்கள், கவலைகள், கஷ்டங்களின் பொழுதெல்லாம் யாரின் பக்கம் நாம் கூடுதலாக நடமாடுகிறோம் என்று பாருங்கள். இந்த உலகத்திலே உள்ள நண்பர்கள் என்ற பகுதியை நம்ம கூடுதலாக தேடுறோம். ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? எம்மை 100% விரும்பக்கூடிய ஒரு மனிதரால் கூட எம்மை 100% புரிந்து கொள்ள முடியாது. இந்த அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எம்மை 100% மஹப்பத்து வைத்து புரிந்து கொள்ளக்கூடியவரால் கூட எமது கவலைகளை 100% புரிந்து கொள்ள முடியாது. 75, 65 என்று அவனால் புரிந்து கொள்ள முடியும். இறைவனால் மாத்திரம்தான் எமது கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை, கண்ணீரை எம்மை விட புரிந்து கொள்ள முடியும்.
எம்மை விட இறைவனால் எம்மை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். துஆவிலே என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி. யா அல்லாஹ், நான் மறைத்தவைகள், பகிரங்கமாக செய்தவைகள், இவைகள் எல்லாம் மன்னித்துக் கொள்ளி என்று சொல்லுகின்ற நேரத்தில் எவைகளை எல்லாம் என்னை விட நீ அறிந்து வைத்திருக்கிறாயோ அந்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக என்று சொல்கிறோம். எம்மை விட எம்மை பற்றி கூடுதலாக அறிந்தவன் இறைவன். அப்படி என்றால் எமது கவலைகளை, சோதனைகளை, வேதனைகளை எல்லாம் நாம் அப்படியே போடுகின்ற ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். இறைவனது முறைப்பாடுகள் இருக்க வேண்டும். இறைவனை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எமது முறைப்பாடுகளில் நாம் இறைவனிடத்தில் வைத்து விட்டோம் என்றால், என்னை நேசிப்பவன் நிச்சயமாக என்னை கவலையில் விட மாட்டான், என்னை அழிக்க விட மாட்டான், என்னை இழிவாக்கி விட மாட்டான் என்ற நம்பிக்கை பிறக்கும். அதனாலதான் நபிமார்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு விளங்கும். அதாவது நம்மளை போல வாழ்க்கையில பெரிய பிளான் வைத்திருந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃபை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு மனைவியோடு வரக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம படுற பாடும், 9 மனைவிகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு அடைந்த நிம்மதியை நினைத்து பாருங்கள். தன் தோழர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டு தான் பசியில் இருந்த நேரங்களை நினைத்து பாருங்கள். எப்படி நபி அவர்களால் அது இருக்க முடிந்தது தெரியுமா? அது மிக முக்கியமான இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானலா யருதுல் ஹதியா, எந்த அன்பளிப்பையும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் அனுதாபம் பார்ப்பதை நபி அவர்கள் விரும்பவில்லை. தங்கள் மீது யாராவது அனுதாபம் பார்த்தால் அதை நபி அவர்கள் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டிலே ஒரு அழகான விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. மஹாதிஹி யா ஆயிஷா, ஆயிஷா இது என்ன என்று கேட்டார்கள். அடுத்த வீட்டு அன்சாரி பெண் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து உங்களது இந்த இருப்பை பார்த்தார்கள். மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்க போய் இதை அன்பளிப்பாக தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருத்திஹி யா ஆயிஷ், ஆயிஷாவே இதை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, மிச்ச அழகா இருக்கு அல்லாஹ்வின் தூதரே, திருப்பி கொடுக்க மனசு இல்லை என்ன மாதிரி என்ன செய்றாங்க சொல்லுகிறார்கள். உடனே நபியர்கள் சொன்னார்கள், ருத்திஹி ருத்திஹி, திருப்பி கொடுத்து விடுங்கள் ஆயிஷாவே. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் ஷா அல்லாஹு ல அஜ்ரா ஜிபால உஹதின் ذهبا في பைத்தி, அல்லாஹ் நாடி இருந்தால் உஹது மலையை என் வீட்டில் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் உஹது மலை என் வீட்டில் தங்கமாக வந்து குவிந்திருக்கும். என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் என்னை விரும்பக்கூடிய இந்த உலகத்திலேயே என் மீது யாரும் அனுதாபம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பியவன் நினைத்திருந்தால் என் வீடு தங்கமாக மாறி இருக்கும். ஆனால் அல்லாஹ் எனது ஒரு நோக்கத்திற்காக, ஒரு நாட்டத்திற்காக இப்படி வைத்திருக்கிறான். அல்லாஹும்ம இஜ்அல் தஆம ஆலி முஹம்மதின் கூதா, முகம்மதுடைய சாப்பாட்டை ரொட்டி துண்டுகளாக ஆக்கி வைப்பாயாக நபியர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், தன்னை விரும்புகின்றவன் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்த ஒரு நேசராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நம்மை விரும்புகின்ற இறைவன் நமக்கு தரவில்லையே என்று அங்கலாய்ப்பவர்கள் எம்மில் அதிகமாக இருக்கிறார்கள். சிலருடைய கேள்விகளை நாம் சந்தித்திருக்கிறோம். மௌலவி, எந்த வகையில நம்மள பிரச்சனை, 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து எல்லாம் செய்கிறோம், ஆனா எங்களுக்கு பார்த்து ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு விளங்கவில்லை என்றாங்க. அந்த கேள்வியிலே உங்களுக்கு விளங்கலையா? இறைவனுக்கு விரக்கடையில மஹப்பத்து குறைவேண்டு. யாராவது நேசிப்பவனை பற்றி இப்படி ஒரு கேள்வி வருமா? வரவே வராது. என்னை நேசிப்பவன் என்னை கைவிட மாட்டான். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், நாம் பின்னால் உள்ளவர்களை நம்பி நேசிப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னது, யாரோட கடல் வரைக்கும் போனார்கள்? ஃபிர்அவுனை எதிர்த்து உயிர் கொடுக்கக்கூடியவர்களோடு கடல் வரைக்கும் போனார்கள். ஆனா அவங்களை நம்பி போகல, அவர்களை நம்பி அந்த கடலோரத்துக்கு போகவில்லை. ஏன்? கடலை கண்டவுடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நம்பி வரல. கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான்னு சொன்னார்கள். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை. உசுரே கொடுக்கிறாங்கன்ற ஒரு குரூப் இருந்தாங்களே, அவர்களை நம்பி கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் எல்லையை நாடவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, நேசிப்பவன் மீது சரியான நம்பிக்கை இருந்தால் கவலைகளின் பொழுது, வேதனைகளின் பொழுது நாம் அந்த இறைவனின் பக்கம்தான் சாய்ந்திருப்போம், அந்த இறைவனின் பக்கம்தான் போய்கொண்டிருப்போம் என்பதில் எல்லின் முனையளவும் சந்தேகம் கிடையாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு முடிந்த இந்த சொற்பமான நேரத்திற்குள் மஹப்பத், இறைநேசம், இறை விருப்பம் என்பதை நான் சொல்ல முடிந்த அளவுக்கு சொன்னேன். ஆனால் இது விரிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நேசம், நட்பு, பாசம் என்பது நமக்கு என்ன என்று தெரியும்.
அப்படிப்பட்ட நேசம், நட்பு என்பது வாழ்க்கையில் என்ன ரிசல்ட்டுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்திருக்கிறோம். இறைவனுக்கும் எமக்கும் இடையில அந்த மஹப்பத் உண்மையானதா, உண்மை நெருக்கமானதா? இறைவனை உங்களை விரும்பக்கூடிய ஒரு முஹிப்பன் எதிர்பாருங்கள், மஹ்பூபன் நீங்க நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இறைவனிடம் மாத்திரமே முறையிடுவீர்கள். உங்களை மனது மற்றவர்களை விட அவன் பக்கமே அங்கலாய்க்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இறைவனை ஞாபகப்படுத்துவதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அன்புள்ள சகோதரிகளே, இந்த அடிப்படையை புரிந்து நிம்மதி பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. கேள்வி பதிலுக்குரிய நேரம் என்பதனால் இந்த உரையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இறைவனின் அன்பு தரும் ஆதரவு மிக்க வாழ்வு என்கிற தலைப்பிலே சுருக்கமான அழகான தகவல்கள் அடங்கிய அந்த உரையை ஆற்றிவிட்டு சென்றவர் ஷேக் முஜாஹித் பின் ரசீன் அவர்கள். ஜஸாகுல்லா ஹைரா. எனவே இப்பொழுது கேள்வி பதிலுடைய நேரம் வந்திருக்கிறது. எனவே சில கேள்விகள் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான பதில்களை ஷேக் முஜாஹித் பின் ரசீன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு. முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால், திரைமறைவில்லாமல் பெண்கள் மத்தியில் பயான் நிகழ்ச்சி மார்க்க விளக்கம் நடத்துவது இஸ்லாமிய அடிப்படையில் விளக்கம் தர வேண்டும். அதாவது மார்க்க ரீதியாக திரையில்லாமல் பெண்களுக்கு மத்தியில் உரைகள் நிகழ்த்துவ சம்பந்தமாக மார்க்கத்துடைய தீர்ப்பு என்ன என்பதுதான் கேள்வி. இல்லை, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆண்கள் பெண்களும் கலந்து கொண்ட இடங்களில் திரை இருக்கவில்லை. கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும். ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்ட உதாரணமாக பெருநாள் திடல், இதில் எந்த திரையும் எனது இருக்கவில்லை. முன்னால் ஆண்கள் இருந்தார்கள், பின்னால் என்ன செய்தார்கள்? பெண்கள் இருந்தார்கள். அதே போல பள்ளி வாயில்களில் திரை இருக்கவில்லை. முன்னால் ஆண்கள் இருந்தார்கள், பின்னால் என்ன செய்தார்கள்? பெண்கள் இருந்தார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களது சஃபிலே சிறந்த சஃப் கடைசி சஃப், மோசமான சஃப் முதல் சஃப் என்றார்கள். ஆண்களுடைய சஃபிலே சிறந்த சஃப் முதல் சஃப், மோசமான சஃப் கடைசி சஃப் என்று சொன்னார்கள். அதில் விருப்பம் குறைவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் காட்டிய வழிகாட்டல். அதனால ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கின்ற இடத்தில் ஆண்களும் பெண்களும் கலக்காத வண்ணம் ஒரு கெப் இருந்தாலே போதுமானது. திரை இருக்கவில்லை என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரமாக இருக்கின்றன. மற்றபடி பெண்களுக்கு மாத்திரம் உரை நிகழ்த்துகின்ற நேரத்தில் திரை இருக்க வேண்டுமா அப்படி என்று நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுது ஒரு பெருநாள் நேரத்தில் ஆண்களுக்கு நிகழ்த்திய உரை பெண்களுக்கு கேட்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பெண்கள் பகுதிக்கு போய் உரை நிகழ்த்தினார்கள். அங்கே என்ன செய்யல? திரை சம்பந்தமான எந்த செய்தியும் இல்லை. அதனால ஆண்கள் பெண்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுதோ, பெண்களும் ஆண்களும் கலந்திருக்கின்ற நேரத்தில் உரை நிகழ்த்துகின்ற பொழுதோ திரை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரியும், அதை காண்பதற்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அடிப்படை என்று சொன்னால், எப்பொழுதுமே இஸ்லாம் பெண்கள் ஆண்களை விட்டு தூரமாக இருப்பதை விரும்பி இருக்கிறது. இது பொது விதி. பெண்கள் ஆண்களை விட்டு தூரமாக இருப்பதை நிறையவே விரும்பி இருக்கிறது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் பள்ளியில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்தது, வீடுகளில் தொழுவதை விட தன் அறையில் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள். பள்ளி வாசலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதவை காட்டி, லவ் தரக்னா ஹாதல் பாப் லின்னிசா, இந்த கதவை பெண்களுக்கு மாத்திரம் என விட்டால் நன்றாக இருக்கும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாதையால் போனதே கிடையாது. ரசூல் அப்படி சொன்னதன் காரணமாக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். பெண்களுடைய வணக்கத்தை விட இஸ்லாம் வணக்கமா ஒழுக்கமா வந்தால் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த நிறைய செய்திகளை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அதனால இந்த விஷயத்தை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இயன்ற அளவுக்கு ஆண்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பி இருக்கிறது. இந்த அடிப்படையை வைத்து எல்லா விஷயத்தையும் நாம் அணுகணும். உதாரணமாக பெண்களுக்கு ஒரு வகுப்பு ஒரு ஆணால் தான் நடத்தப்பட வேண்டிய நிலை இருக்கிறது என்றால், அது என்னது, ஒரு ஆணுக்கு ஆண்கள் வகுப்பு நடத்துவது போன்று என்ன செய்யக்கூடாது? நெருக்கமாக இருக்கக்கூடாது. அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு பகிரங்கமான இடமாக அது இருக்க வேண்டும். பாதுகாப்புக்குரிய ஒரு சூழல் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் மாத்திரம்தான் என்ன செய்யணும்? அப்படியான மார்க்க உரைகளோ மார்க்க கல்விகளோ வழங்கப்பட வேண்டும். இது நாங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதற்காக ஒரு ஆணை சூழ பெண்கள் அமர்வதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை? ஒரு பொழுதும் எங்கேயும் அனுமதிக்கவில்லை. மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை அதிலே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை சிலர் என்ன செய்கிறார்? விமர்சனத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். இதனால அதுக்கு பதில் மார்க்க ரீதியா ஓகே,
ஆனால் விமர்சனத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்க எப்படி கேட்கலாம், மார்க்கத்தில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஓகே, அதுக்கு பதில் சொல்லிவிடலாம். விமர்சனத்துக்காக பயன்படுத்துகிற ஆணுக்கு முன்னால் பெண் நிற்கலாமா என்று வெறுமனே விமர்சனத்துக்காக சொல்லுகின்றவர்கள் பஸ் விஷயத்தில் இதை கவனிப்பது கிடையாது, வைத்தியருடைய விஷயத்தில் இதை கவனிப்பது கிடையாது, ஸ்கூலுடைய விஷயத்தில் கவனிப்பது கிடையாது, மார்க்கெட் விஷயத்தில் இதை கவனிப்பது கிடையாது, சொந்த பந்தங்கள் அஜ்னபி விஷயத்தில் இதை கவனிப்பது கிடையாது. மார்க்க உரையில் மாத்திரம் இதை கண்ணும் கருத்துமா என்ன செய்கிறார்கள், கவனிக்கிறார்கள் என்பது இருக்கிறது. இது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை கிடையாது என்பதை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் அந்த மாதிரி மார்க்க உரைகளில் கலந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதே நேரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான தொடர்பு இஸ்லாம் எப்பொழுதும் தூரமாக வைத்திருக்க நினைத்திருக்கிறது என்கின்ற அம்சத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்கள் சம்பந்தமான ஒரு கேள்விதான். பெண்கள் தலையை மறைப்பதன் வரையறை எவ்வளவு? அடுத்தது, பெண் தனக்கு மட்டும் கண் பார்வை தெரியும்படி முகத்தை மூடி பரதா அணிவதன் நிலை என்ன, அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலையை மறைப்பதன் வரையறை எவ்வளவு என்ற இந்த கேள்வியின் அர்த்தம் விளங்கல்ல. நான் வேணா பெண்கள் தலையை மறைக்க வேண்டும் இடத்துல எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. சில வேளை இந்த முடி விளங்குறத பத்தி கேட்டிருக்கலாம், விளங்கிட்டா சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஹிஜாப் போட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு போடாம இருக்கணும் விருப்பமும் இருக்கும். அதை எப்படி போடுவாங்கன்னா, ஒரு காலடி வைக்கக்குள்ள 2 முறை அந்த சோல் விழுந்துரும். ஒரு காலடி வைக்கக்குள்ள 2 முறை அந்த சோல் என்ன செஞ்சிடும், விழுந்துரும், மறுபடியும் எடுத்து போட்டுருவாங்க. இப்படி ஒரு சோல் தேவையே இல்லை, அப்படி ஒரு சோல் தேவையே இல்லை. இஸ்லாம் என்னது, பெண்களை மறைக்க சொல்லுகின்ற பொழுது முக்கியமான சில விஷயங்களை சுட்டி காட்டி சொல்கிறது. நெஞ்சு பகுதிகளில் அவர்களது முந்தானைகளை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. காலை அடிச்சு அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொல்லுகிறது. யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, இந்த என்னது, அதாவது ஜில்பாபுகளை தங்கள் மீது இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. முடிப்பகுதி விளங்காத அளவுக்கு என்ன செய்யணும், நெற்றியின் அளவுக்காவது என்ன செய்யணும், பெண்கள் இழுத்து மறைத்து கொள்ள வேண்டும். அது அந்த வசனம் சொல்லக்கூடிய விளக்கம். அடுத்ததாக, சில பெண்கள் தலையை மறைச்சிருப்பாங்க, ஆனா முடியிட ஸ்டைல் வழங்கு இப்படி வச்சு முடி என்ன செய்யும், ஒரு மலை மாதிரி மேலால விளங்குற அளவுக்கு வச்சு என்ன செய்வாங்க, அதை வைத்துக் கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் உம்மத்தி லம் அரஹுமா பஅத், 2 கூட்டங்கள் என் சமுதாயத்திலே உள்ளவர்கள் நான் இன்னும் காணவில்லை. அதுல பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத் ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. சில பெண்கள் இருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அவர்கள் என்னது, நடந்து செல்கின்ற பொழுது, அதாவது வளைந்து வளைந்து நடந்து செல்வார்கள். அவர்களுடைய முடிகள் தலைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒட்டகத்தின் திமிழ்கள் போன்று என்ன செய்யும், அவைகள் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஸ்டைல் என்ன செய்யும், அது இருக்கும் என்றார்கள். அதனால் மறைப்பதில் ஒரு இஸ்லாம் சொல்லுகின்ற அழகு என்ன செய்யணும், பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 2வது, முகம் மூடுவதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மசாலா. சுருக்கமாக என்னது, இஸ்லாமிய உலகத்திலேயே பெரும் கருத்து முரண்பாடை இஸ்லாமிய சமுதாயத்தில் லீடிங்கில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய ஒரு தலைப்பு. சுருக்கமாக இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். பெண்கள் முகம் மூடுவதை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கிடையாது, தடையும் கிடையாது. ஒரு பெண் விரும்பினால் முகத்தை மூடிக்கொள்ளலாம், ஒரு பெண் விரும்பினா என்ன செய்யலாம், முகத்தை திறந்து கொள்ளலாம். எந்த விதமான கடமையும் என்னது, எந்த விதமான வாஜிபோ கடமையோ கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இதுதான் சுருக்கமாக இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தது, தாடி வெட்டுவது கூடுமா? சரியா, சில கேள்விக்கும் கேள்வி பதில்கள் வளமே அது வராம போகாது. அதுல அதான் போய்கிட்டு இருக்குது. தாடி வெட்டுவது என்னது, ஷோட் பண்ணுவது கூடுமான்ற ஒரு கேள்வி வருது. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், வளர்ப்பதற்கான ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஜுஸ்ஸு அஷ்ஷவாரிப வஅர்ஹுல் லிஹா வஹாலிஃபு வல் மஜூஸ், நீங்கள் தாடியை வளர விடுங்கள், மீசை கத்தரியுங்கள், மஜூசியருக்கு என்ன செய்யுங்க, மாறு செய்யுங்கள். இதுல அர்ஹு, அஃபு, வஃபிரு இது போன்ற நிறைய வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை வளர விடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல வளருதல் என்ற வார்த்தையை விட அந்த ஹதீஸ்கள்ல வர வார்த்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அதில் பாட்டில் விட்டு விடுவது போன்ற வார்த்தைகள் தான் என்ன செய்திருக்கிறது, ஹதீஸிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தாடியை வளர்ப்பதென்றது கட்டாய கடமையில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது. என்ன தெரியுமா, எந்த அளவுல இருந்து வெட்ட ஆரம்பிக்கலாம், எந்த அளவுல இருந்து வெட்ட ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன இருக்கிறது. இதில் அல்லாஹு ஆலம் எனது நிலைப்பாட்டை மாத்திரம் இந்த இடத்துல சொல்றேன். இது கருத்து முரண்பாடு உள்ள ஒரு விஷயம். ஒரு பொடிக்கு மேலால் என்ன செய்யலாம், அதை வெட்டலாம் என்று நாம் என்ன செய்யணும், சொல்லிக்கொள்ள வேண்டும்.
அல்லாஹு அலம். என்ன காரணம் என்று சொன்னால் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபிஈ, அவர் சொல்கிறார், கான அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்கள் வந்து இருந்தார்கள். அதாவது அவர்களுக்கு தர்ஹீ சலுகை வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு பிடிக்கு மேல் வருகின்ற தாடியை கத்தரித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கிறோம். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடியை வளர்ற சம்பந்தமா ஹதீஸ் அறிவிக்கிறவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடி வளர்த்தல் என்ற ஹதீஸை அறிவிக்கிறவங்க. இவங்க இரண்டு பேருமே என்ன செய்வார்கள், ஒரு புடி பிடிப்பார்கள், அதற்கு மேல் உள்ளதை என்ன செய்வார்கள், மாசாத அலல் குபுதா, அந்த ஒரு புடிக்கு மேல் உள்ளதை என்ன செய்து விடுவார்கள், வெட்டி விடுவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால தாடி சம்பந்தமாக நபித்தோழர்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதனால இது வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் ஒன்று இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய வாய்ப்பில்லை, இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு பிடிக்கு மேலால் போகின்ற விஷயத்தை வெட்டுவதில் தவறு கிடையாது. ஆனால் ஒருவர் நான் வளர்த்து தான் ஆக போறேன் என்று சொன்னார்னா அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம முரம்படையலாது. வெட்டலாமா இல்லையா என்ற எல்லையாக ஒரு புடியை நம்ம என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் நான் தேடின அளவில் இந்த இடத்துல சொல்ல முடிந்தது. நான் ஒரு சில விஷயங்களை தான் இதில் சொல்லி இருக்கிறேன். தாடி ஒரு புடிக்கு மேலால் வெட்டலாம் என்பதை மாத்திரம் ஒரு மணித்தியால என்ன செய்யலாம், பேசக்கூடிய அளவில் நிறைய செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. நான் இந்த தலைப்பின் நிறைய கேள்விகள் இருப்பதனால் சுருக்கமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த அளவுக்கான அந்த செய்திகள் எல்லாம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு புடி வெட்டுகின்ற வழக்கம் அதிகமாக இருந்தன என்பதற்கான ஆதாரமாக அதை என்ன செய்யலாம், நாம் கொள்ளலாம். ஒட்டுமொத்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்து மற்றவர்கள் அதை மறுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்றால் அது நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்றதுதான் அதற்கான ஆதாரம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஷோட் பண்ணலாம் என்ற அடிப்படையில் ஷோட் பண்றாங்க. ஷோட் பண்ணிட்டு நீங்க தாடியை வலிச்சிக்கிறீங்கன்னா வலிக்கலாம் இல்லை, ஷோட் தான் பண்ணிக்கிற, கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஷோட் பண்ணிட்டு விளங்கிட்டா, கிட்ட வந்துதான் ஷோட் பண்ணிக்கிறாரா வலிச்சிக்கிறாரான்னு விளங்க வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு ஷோட் பண்ணிட்டு ஷோட் பண்ணலாம்ன்றாங்க. ஹதீஸை பாருங்க, தாடியை வளர விடுங்கள், மீசையை ஷோட் பண்ணுங்கள். எதை ஷோட் பண்ணுங்கள், மீசையை ஷோட் பண்ணுங்கள். தாடியை ஷோட் பண்ணா தாடி மீசைன்னு அர்த்தம். விளங்கிட்டா, தாடியை வளர விடுங்கள், மீசையை ஷோட் பண்ணுங்கள்னா மீசையை ஷோட் பண்ணுங்கள், தாடியை ஷோட் பண்ணுங்கள் விளங்க இயலாது. மீசையை ஷோட் பண்ணுங்கள், தாடியை வளர விடுங்கள்னா ஷோட் மீசைக்கு, வளர்த்த தாடிக்குன்னு அர்த்தம். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறார். அவளுக்கு அந்த குழந்தையை சுமப்பதன் மூலம் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒரு உண்மையான ஈமானுள்ள வைத்தியர் கூறுகிறார். இந்த நேரத்தில் கருவை கலைப்பது இல்லாமலாக்குவது இஸ்லாத்தில் ஆகுமா? அதாவது கருக்கலைப்பு என்பது அது ஒரு பெரிய ஒரு டாபிக் தான். கருக்கலைப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு வைத்தியர் சொல்றாரு, இவருடைய உயிருக்கு ஆபத்து, இந்த கரு வந்து கருத்தரிக்குமாக இருந்தால் இப்போ ஆரம்ப நிலையில இருக்குது, இவருடைய உயிருக்கு ஆபத்து. இப்போ பிறந்தா என்ன செஞ்சிடும், இவருடைய உயிர் வந்து ஆபத்தான நிலையில முடியும். நம்மளுக்கு முழுமையான எவிடன்ஸ் என்ன செய்யுது, இப்படி கிடைக்குது. இப்போ கருக்கலைப்பு செய்யலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கருக்கலைப்பு, அதாவது உடல்ல உருவாகிய பின்னால் கருக்கலைத்தல் என்கின்ற தலைப்பு கூடுதலாக நான் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு என்பதனால் அந்த கேள்விக்கு நான் என்ன செய்யவில்லை, பதில் சொல்ல விரும்பவில்லை. மாற்றமாக அதாவது கரு தங்குவதற்கு முன்னால் ஒரு வைத்தியர் அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தா கருவை தங்காம வைப்பதில் தடை இல்லை. கரு தங்குவதற்கு முன்னாலே அந்த மாதிரி வைத்தியர் உபதேசம் என்று சொல்றாரு, கருவை தங்கினா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நம்மளுக்கு நிச்சயமா ஒரு அட்வைஸ் வந்து கிடைக்குது, உண்மையான ஒரு மெடிக்கல் ரிசல்ட் வைங்க. அந்த மாதிரி நேரங்களில் அதை தவிர்த்து கொள்வது தடை கிடையாது. ஆனால் கரு உருவாகிய பின்னால் அதை உயிருக்கு ஆபத்து என்ற பெயரில் கலைக்கலாமா என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு ஆய்வின் பின்னால் தான் இது சொல்ல முடியும். இது தெரிந்தவர்களின் சாய்வார்கள் இருப்பார்கள், அவர்களோடு இதை சம்பந்தமாக நீங்கள் ஆலோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், அந்த கேள்வியிட ஒரு பெரிய தொடர் ஒன்றே இருக்குது. அதாவது அப்படி ஆகும் என்றால் தகுந்த ஆதாரத்துடன் நிரூபிக்கவும், அப்படி கலைத்தால் அது கொலை செய்த குற்றத்தில் சேருமா சேராதா, இந்த மாதிரி நிறைய டேஞ்சரஸ் கேள்வி அதில் இருக்குது. அதனால தான் அது ஆய்வுக்குரிய ஒரு தலைப்பு. விளங்கிட்டா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து சொல்லப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இதுவரைக்கும் என்னால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்துக்கு பின்னால் சொல்ல முடியும். அடுத்தது என்னென்று சொன்னால், நிறைய கேள்வி இருக்கு, அதனால அவசரம் என்ன செய்கிறேன், நான் போகிறேன். அதாவது பெண்கள் முகமூடி சம்பந்தமா 2-3 கேள்வி வந்திருக்கு, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். முகமூடுற சம்பந்தமா. அடுத்தது இந்த எனக்கு வந்த கேள்விகள்ல பிறை சம்பந்தமான ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்குது,
வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது பிறை சம்பந்தமாக 5 நிமிஷத்துல பேசி முடிக்க முடிந்த ஒரு தலைப்பாக இருந்தால் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு கருத்து புறப்பாடு வந்திருக்காது. அது 5 நிமிஷத்துல முடிக்கிற தலைப்பெல்லாம் இல்லை. அதில் என்ன பலவிதமான ஆதார விளக்கங்கள் நிறைய இருப்பதனால ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை பேசுகின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சிபத்து என்ன தெரியுமா? எந்த விதமான காழ்ப்புணர்வு அதில் இருக்கப்படாது. ஏதாவது தஅஸ்ஸுப் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த தலைப்பு நிலைமை என்ன தெரியுமா? யாரையாவது 5 பேரை 2 கருத்துள்ளவங்களையும் கொண்டு இருப்பட்டி பிரஷரை செக் பண்ணீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு என்னது அந்த நிமிஷத்துல அதை பேசுறதுக்கு முந்தைய டென்ஷன் ஆயிடுறாங்க தலைப்புல. அந்த நிலைமையோட சமுதாயத்தில் இருக்கிறது. நான் தெளிவாக சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு ரஃப்பான மனநிலை அதில் உருவாகி இருக்கிறது. ஆனால் ஒரு இஜ்திஹாதுக்குரிய ஒரு மஸ்அலா, அதில் ஒருவர் ஒரு விஷயத்தை சரி கண்டு அது சரியாக இருந்தால் எல்லா இடத்துல 2 கூலி இருக்குது, பிழையாக இருந்தால் 1 கூலி இருக்குது. அப்படி ஆய்வு செய்யப்பட வேண்டியது இந்த நிலைமைக்கு என்ன செய்திருக்கு? 2 புறத்தாலும் அதிகமானவர்களால் எல்லோராலையும் எல்லாம் மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக 2 புற நியாயங்களை விளங்கப்படுத்தி எது பொருத்தமான தீர்வாக இருக்கும் என்ற அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு கிட்டத்திலேயே ஒரு தலைப்பில் ஒரு செய்தி உங்களுக்கு என்ன செய்யும், கையில கிடைக்கும். அந்த நேரத்தில் அது விரிவான முறையில் 2 பக்கத்தாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த தலைப்பு என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். அதில் உங்களுக்கு என்ன செய்யலாம், அது சம்பந்தமாக பார்த்து கொள்ளலாம். ஓரிரு கிழமையில இன்ஷா அல்லாஹ் அது வெளியாகிடும். அடுத்த என்னென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெளிவான மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுப்பவர் யார்? ஒரு ஹதீஸை ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை யார் மறுக்கிறார், யார் இருக்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மறுத்தவர் யாரு? சந்தேகமே இல்லை, காஃபிர். ஆனா அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஏத்துக்கிட்டு மறுத்தா தான் காஃபிர். அதை நல்லா விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார் அப்படி என்று சொல்லிட்டு சொன்னார் நான் ஏத்துக்கல மாட்டேன்னு ஒரு ஆள் மறுத்தாருவீங்க, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் என்ன செய்யறாரு, மறுக்கிறாரு. ஒருவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் இதை சொல்லல என்றாரு, அவர் ரசூலுல்லாஹ்ல மறுத்தாரா? மறுக்கல. அதனால அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லவில்லை, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க முடியாது. அது என்ன காரணம்? இரண்டாவது காரணம் சரியானதா பிழையானதா நியாயமானதா ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணமா? 2வது அம்சம். அது வழிகேடான நிலைமைக்கெல்லாம் போகும், அது சரி. ஆனா காவிர் என்று சொல்வதாக இருந்தால், உதாரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தை அறிஞர்களுக்கு மத்தியில் சில சஹீஹான ஹதீஸ்களை லைவ் என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறார்கள், லைவான ஹதீஸ்களை சஹீஹ் என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறார்கள். இப்ப சஹீஹான ஹதீஸ் ஒரு அறிஞர் லைவ் என்றார், காவிர் என்றுவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னது தான் அவர் இல்லை என்றாரு, சொல்ல மாட்டேன். ஏன்? அவர் ரசூலுல்லாஹ் சொல்லல என்றார். அதனால அந்த மஸ்அலாவை எப்படி அணுகணும்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அதை மறுக்கத்தான் வேண்டும் என்று யாராவது சொன்னா அவர் காஃபிர். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மார்க்க ஆதாரம் அல்ல, குர்ஆன் மட்டும்தான் ஆதாரம் என்றார். அவர் என்ன சொல்ல வராரு? ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்றார். அதனால தான் குர்ஆன் மட்டும் போதும் பண்ணவங்கள காஃபிர் என்று சொன்னோம். ஆனா ஒருவர் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதுக்கு அங்க 2வது பேச்சு இல்லை, ஆனா இது ரசூலுல்லாஹ் சொல்லல என்றார். இவரை என்ன செய்யலாது? நம்ம ஒரு நாளும் காவிரி என்ற பட்டியலில் பேசக்கூடாது. அது போதிய ஆய்வின்மையை தான் காட்டும். ஆனால் அப்படிப்பட்ட கருத்து சஹீஹான ஹதீதுகளையும் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற என்ற பெயரிலே நம்ம எல்லை மீறி அப்படி பலகீனமாக்கி போட்டு கொண்டு போகின்ற அந்த கருத்து என்பது வழிகேடான சிந்தனை என்பதில் சந்தேகம் கிடையாது. அது ஒரு வழிகேடான சிந்தனை என்பதில் சந்தேகம் கிடையாது. குஃப்ர் என்பது யாருக்கு தெரியுமா? ஹதீத ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்லி போட்டு மறுத்தவருக்கு தான். ரசூலுல்லாஹ் சொல்லல என்று சொன்னவர் ஒரு நாள் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வோட செய்தியை என்ன செய்யவில்லை, மறுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று யார் யாரையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் நிரந்தர நரகவாதிகள் என்று கூறுகிறான். இது ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்குரிய டாபிக். என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா யார் யாரையெல்லாம் கூறுகிறான் பேர் சொல்லி சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது ஒரு 1-2 பேர் வரும். ஃபிரௌன், அபூ லஹப் அப்படி என்ன செய்யும், ஒரு 1-2 பேர் வருவாங்க. நரகவாதிகள் யார் என்று சொல்றான்னு பட்டியல் எடுத்தா டோட்டலா மறுமையில யாரெல்லாம் நரகம் போவாங்களோ அத்தனை பட்டியல் என்ன செஞ்சிடும், குர்ஆன்ல வந்துடும். அதனால அது சுருக்கமாக பதில் சொல்ல முடிந்த ஒரு கேள்வி அல்ல. அதே போல இன்னொரு அதே மாதிரி ஒரு கேள்விதான், இன்னென்ன செயல்களை செய்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்லன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். பலைஸ மின்னி பலைஸ மின்னா மன் கஸனா பலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இப்படி சொன்னா அந்த பட்டியலை தாருங்கள் அப்படி ஒரு கேள்வி விளங்கிட்டா, அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 30-40 பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. 30-40 ஹதீஸ் அதுல இருக்குது. அதனால அதுவும் ஒரு ஷோட்டாக பதில் சொல்ல முடிந்த ஒரு அம்சம் அல்ல.
அடுத்தது வந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார், சாது அரபுல சாது என்று எழுதி இந்த சாது என்ற தரத்தை சேர்ந்த ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்யலாமா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது அந்த அரபு எழுதினவர் வந்து ஒரு அரபு படித்த ஒரு மனிதராக இருக்க வாய்ப்பு குறைவு. என்ன காரணம் என்று சொன்னால் அந்த சகோதரி தான் ஒன்று நினைச்சிருவானா விளங்கிட்டான. என்ன காரணம் என்றால் சாத் அல்ல ஷாத். சாத் ஒரு எழுத்து, ஷாத் என்றது விளங்கிட்டா. ஷாது அந்த தரத்தை கொண்ட ஹதீஸ்களை வந்து என்னது அமல்கள் செய்யலாமா. ஷாத் சாத் சாத் என்ற எழுத்தல்ல, ஷீன் அலிஃப் தால் ஷாத். ஷாத் என்று சொல்றது வந்து என்னது புறநடை என்று தமிழ்ல சொல்வார்கள். முரண்பட்டு போறது, அரிதாக போறது, ஒரு வளமையான போக்குக்கு மாத்தமான ஒரு பதிவு. ஷாத் என்ற அந்த தரம் வந்து ஹதீஸ்ல பலகீனம் என்ற தரத்துக்கு உள்ளது. வழங்கிட்டா அது சுருக்கமாக வழங்கப்படுத்துறா பலகீனம் என்றதுக்கு பல பேர் வைப்பாங்க. அதாவது காரணத்தை பொறுத்து என்னென்ன காரணமா ஒரு ஆள் பலகீனம். அதுல ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு ஒரு 11 மாணவர் இருக்கிறாரு. 10 பேர் ஒரு மாதிரி அறிவிக்க 11வது ஆள் நல்லவர் தான், நம்பகமானவர் தான். 10 பேருக்கு முரணா ஒரு செய்தி என்ன செய்யறாரு போட்டாருன்னா அது என்ன அர்த்தம்? அவர் அந்த இடத்துல பிழை விட்டுக்கிறான்னு அர்த்தம். ஒரே செய்தி 10 பேர் ஒரு மாதிரி அறிவிக்கிறாங்க, அந்த செய்தியை முரண்பட்ட மாதிரி 11வது நபர் அறிவிக்கிறார், நம்பகமானவர் தான். ஆனா 10 பேருக்கு முரணா அறிவிக்கிறதுனால என்ன விளங்குது? அந்த செய்தி அவர் என்ன செய்யல, ஒழுங்கா மனநமிடவில்லை, அதனால ஷாத் என்று சொல்வார்கள். அதான் அந்த இடத்துல சுருக்கமாக சொல்ல முடிந்தது. அடுத்தது குர்ஆன் சுன்னா அரியா காலத்தில் சீதனம் எடுத்தவர் குர்ஆன் சுன்னா விளங்கிய பின்பு அவர் எடுத்த சீரத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமா? அது தந்தவரை பொறுத்துள்ளது. விளங்கிட்டானே, நீங்க எடுத்த சீதனத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமா என்பது நீங்க யார்கிட்ட எடுத்தீங்களோ அவரை பொறுத்துள்ள விஷயம். ஆனா நல்ல முன்மாதிரி என்ன தெரியுமா? அவர் மன்னித்து விட்டார் என்று விடாமல் நம்ம கொடுக்கிறது நல்ல முன்மாதிரி. என்ன காரணம் என்றா யாரும் மருமகனை மன்னிக்க தான் பார்ப்பாங்க. ஏன் மகளை விட்டு பேசுறோன்ற ஒரு பயம் இருக்கும். அதான் உண்மை. விளங்கிட்டா, வெளியில நம்ம என்னதான் சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆகவே நல்லவராய்ந்தா கொஞ்சம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஓரளவு நல்லவனாய்ந்தா பாப்ப மன்னிக்க மாட்டான்ற திருப்பி கொடுக்குறேன். ஆனா அந்த ஆள்கிட்ட புடிவாதம் தெரியுமா அப்படின்னு சொல்லுறேன். அந்த மோசமான குணம் பாத்தியா, மன்னிச்சான நான் மருமகன் தானே அப்படின்னு முணக்கம் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம நல்ல முன்மாதிரி திருப்பி கொடுத்துறது, அதான் நல்ல முன்மாதிரி. ஆனால் உரியவர் மன்னிச்சுட்டு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன். மன்னிச்சு உங்களை மன்னிச்சுட்டு நீங்க விளங்கிட்டீங்களே, நான் மன்னிச்சுட்டு அதை ஏதோ என் மகளுக்கு என்ன செஞ்சிருக்க செலவழிச்ச மாதிரி ஆகட்டும் அவர் மன்னித்து விட்டால் வேற யாருக்கு அதுல ரைட் இல்ல கொடுத்து தான் ஆகட்டும் சொல்றதுக்கு. விளங்கிட்டான், கொடுத்தவன் மன்னிச்சுட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சது. அப்படியா இல்லையா? கொடுத்தவன் மன்னித்து விட்டால் அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். ஆனால் இன்றைய சூழலை வைத்து மன்னிப்பு ஒரு ஆயுதமா பயன்படுத்தாம மன்னிச்சாலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நான் கொடுக்க முன்வர வேண்டும் என்றதுதான் நல்லது. நிறைய பேர் 20,000க்கெல்லாம் கொடுக்கத்தான் முன் வர வேண்டும் என்று உறுதியில் இருக்கிறாங்க. 5 லட்சத்துக்கெல்லாம் மன்னிப்பிட உறுதியில் இருக்கிறான். விளங்கிட்டா, இதெல்லாம் சீதனத்துக்குள்ள நடக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக அதை எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து தொழாதவரை காபிர் என அழைக்கலாமா அப்படி ஒரு கேள்வி. அதாவது தொழாதவர் காபிரா இல்லையாண்ட அந்த கேள்வி வேற, தொழாதவரை காபிர் என்று அழைக்கலாமான்ற கேள்வி வேற. ரெண்டு விளங்கிட்டு வித்தியாசம் விளங்கிட்டா. ஒருவர் செய்யறது சிறுக்கா இல்லையான்ற கேள்வி வேற, அவரை முஸ்ரிக் என்று கூப்பிடலாமான்ற கேள்வி வேற. ஒருவரை காபிர் என்று கூப்பிடலாமா என்ற கேள்வி நிறைய தூரத்துக்கு போக வேண்டிய ஒரு கேள்வி. ஆனால் தொழாதவன் காபிரா இல்லையா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். இந்த தொழாதவன் காபிரா இல்லையா என்பதும், அதாவது நபித்தோழர்களுக்கு பிந்திய காலத்துடைய நூல்களிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோவர்சியல் டாபிக், கருத்து முரண்பாடான ஒரு தலைப்பாகவே இருந்து வருவது. ஆனால் புகாரிலே வரக்கூடிய ஒரு தெளிவான ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுது என்று சொன்னால், தொழாதவன் மிகப்பெரிய பாவம் செய்கிறான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா காபிர் அல்ல, காபிர் அல்ல என்பதுதான் தெளிவாக விளங்கக்கூடிய செய்தி. ஆனா மிகப்பெரிய பாவம். ஈமானுக்குரிய முதல் அடையாளமே தொழுகை. விளங்கிட்டா, எதை வச்சு சொல்றோம்? எல்லா செய்தியை வச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் மூமின்கள் சபாத் செய்வாங்க அல்லாஹ்ட்ட. எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், இஹ்வானுனா கானு யுஸல்லூன மஅனா வ யஸூமுன மஅனா ஃபஅத்கல்தஹுமுன் நார், எங்களோடு தொழுது நோன்பு பிடித்த சிலரை நீ நரகத்துல போட்டுகிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் விவாதம் செய்வார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்திலிருந்து இவருடைய சபாத்தின் காரணமாக வெளியே எடுப்பான், இவருடைய சபாத்தின் காரணமாக வெளியே எடுப்பதற்கு கொடுப்பான். அப்ப அந்த மூமின்கள் அவர்களை நரகத்திலிருந்து வெளியே எடுப்பாங்க. அதற்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்லுவான், தொழுதவங்க அந்த மாதிரி நரகம் போனவங்க எல்லாம் வெளியேடுபட்டுருவாங்க.
மறுபடி அல்லாஹு தாலா சொல்வான், எவரது உள்ளத்தில் அணு அளவுக்கு ஈமான் இருந்ததோ அவர்களையும் வெளியே எடுங்கள். தொழுதவங்கள வெளியே வந்தாச்சா இல்லையா? தொழுது நரகம் போனவங்கலாம் வேற வேற பாவங்களால. இப்ப அடுத்தவங்க யாரு? நிச்சயமாக தொழாதவர்கள் தான் அதுல என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அவர்களே வெளியேடுங்கன்னுவாங்க, அவர்களே வெளியெடுத்துருவாங்க. எல்லாம் முடிந்த பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஷஃபாஅத்தில் அம்பியா வ ஷஃபாஅல் முஃமினூன் வ ஷஃபாஅத்தில் மலாயிகா வ பக்கியர் ரஹ்மான். நபிமார்கள், முஃமின்கள், மலக்குமார்கள் எல்லோரும் ஷஃபாஅத் செய்தார்கள், அல்லாஹ் மட்டும் எஞ்சி இருக்கிறான், நான் மட்டும் எஞ்சி இருக்கிறேன். ஃபகபல கபலத்தன் அவ் கபலத்தைன். இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பு. ஒரு பிடி அல்லது இரண்டு பிடி அல்லாஹ் நரகத்துல பிடிப்பான். பிடித்த அல்லாஹ்வுடைய பிடி நமது பிடி வேற. அல்லாஹ்வுடைய பிடி நீதியாக இருக்கும், நமது பிடி அம்பிட்டதெல்லாம் உள்ளுக்கு வந்துடும். விளங்கிட்டா? அல்லாஹ்வுடைய பிடி நீதியா இருக்கு, மனிதன் பிடியோடு அல்லாஹ்வுடைய பிடியை யோசிக்க கூடாது. ஃபகபல கபலத்தன், அல்லாஹ் ஒரு பிடி பிடிப்பான். அவங்க யார் தெரியுமா? அந்த பிடிக்கு அகப்படுவாங்க. லம் யஅமல் அமலன் கத்து, எந்த அமலும் அவர்கள் செய்தது கிடையாது. முஸ்னத் அஹமதுல மேலதிகமா வருது, இல்ல தௌஹீத, அல்லாஹ்வை வணங்கியதை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவேன் என்ற கலிமாவை தவிர, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தௌஹீதை தவிர, லம் யஅமல் அமலன் கத்து, எப்பொழுதும் ஒரு அமலை அவர்கள் என்னது செய்தது கிடையாது அப்படின்னு வருது. அப்ப என்ன அந்த செய்தி சொல்லுது எங்களுக்கு? ஈமானுக்கு பின்னால் அவர்கள்ட்ட அமல்கள் எதுவுமே என்ன செய்யல, வரல. இந்த பெரிய பெரிய அமல்கள் எதுவும் என்ன செய்யல, வரல. ஈமான் அவர்களுக்கு பூர்த்தியாகவில்லை. அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா ஹயாத் என்ற தண்ணீரில் போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. புகாரியில் ஒரு பகுதி வருதுன்னு நினைக்கிறேன், அல்லாஹு அலம். இல்ல தௌஹீத் என்ற வார்த்தை முஸ்னத் அஹமதுல வருது. அதனால தொழாதவர்கள் ஒரு குஃப்ருக்கு நெருக்கமான ஒரு பாவம் செய்கிறார்கள், மிகப்பெரிய பாவம் செய்கிறார்கள், சந்தேகம் கிடையாது. சில பொழுதுகளில் தொழக சொல்லி சொல்லி சொல்லியும் அவர்கள் தொழாது விட்டால் இதயத்தில் முத்திரை குத்தப்பட்டு காவிர்களாக மாறவும் என்னது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொழுகை விடுதல் குப்ரா இல்லையான்னு கேட்டால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இல்லை என்றுதான் சொல்லுகிறது. அடுத்ததாக இஸ்லாத்தில் பழிவாங்குதல் கூடுமா அப்படின்னு ஒரு தேவை இருக்குது. பொதுவாக மதம் என்று போதித்த எல்லாருமே பழிவாங்குதலை கூடாதுன்னு தான் செஞ்சுக்கிறாங்க, போதித்து இருக்கிறார்கள். பழிவாங்குதலை சட்டமா சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பழிவாங்குதலை சட்டமாக சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வலது கண்ணத்துக்கு அடித்தா என்ன செய்யணும்? இடது கண்ணத்துக்கு கொடுக்க சொன்னா அப்படி ஒரு செய்தி நம்ம கேட்கிறோம் கிறிஸ்தவ நண்பர்களிடத்திலிருந்து. அதே போல எல்லா உயிர்களோடும் அன்பு, என்ன செஞ்சாலும் அநியாயம் எதை செஞ்சாலும் அன்பு என்ற பகுதியால தான் உலகத்தை என்ன செய்யலாம், திருத்தலாம் என்ற தத்துவங்களை கேட்கிறோம். இஸ்லாம் அதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அன்பாலையும் திருத்தலாம், மன்னிப்பாலையும் திருத்தலாம், இறையச்சத்தை ஊட்டியும் திருத்தலாம். சிலவங்களுக்கு எதுவுமே சரி வராது, சட்டத்தால மட்டும்தான் என்ன செய்யலாம், திருத்தலாம் என்ற ஒரு பகுதியும் இருக்கும். அது நல்ல மக்களுக்கு பாதுகாப்பா அந்த சட்டம் என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால பழிவாங்குதல் அல் கிசாஸ் விளங்கிட்டா, இஸ்லாத்துடைய அடிப்படைகள்ல உண்டு, இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு முறைகள்ல உண்டு பழிவாங்குதல். ஆனால் எதற்காக யார் பழிவாங்கலாம் என்றது ஒரு பெரிய பகுதி, குற்றவியல் சட்டத்தோட சம்பந்தப்பட்டது. கண்டாக்களெல்லாம் பழிவாங்க ஆரம்பிச்சுட்டா உலகத்தில் என்ன செய்யும், வேறு வேறு விதமான விளைவுகள் என்ன செய்யும், ஏற்படும். ஒரு அரசாங்கம் தான் குற்றவியல் ரீதியாக பழிவாங்கணும். பொதுவான பழிவாங்குதல் என்று சொல்லிருக்கு. எது? எனக்கு அவன் ஏசிட்டா அவனுக்கு ரெண்டுலோடு நான் பழி வாங்கி தான் ஆகுவேன் என்று சொல்லி, இந்த பழி வாங்குதெல்லாம் என்னது, பேச்சுவார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது அந்தந்த பிரச்சனைகளை சொல்லி கேட்டால் தான் என்ன செய்யும், இதுல எது கூடும் எது கூடாது என்றது விளங்கும். ஆனா இஸ்லாம் பொதுவாகவே அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கு. எது? அவன் வாயால மோசமான வார்த்தையெல்லாம் வருமே, எனக்கு இப்படி செஞ்சிட்டானே என்று சொல்லி அவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனக்கு ஒத்த அநியாயம் இழைச்சிட்டான், எனது வாழ்க்கை, எனது மானம், எனது சொத்து எதுலையோ அவன் அநியாயம் இழைத்து விட்டான், என்னால தாங்க முடியவில்லை, அவனுக்காக நான் வாயை திறந்து என்ன செய்கிறேன், கண்ட மாதிரி ஏசுகிறேன். அது பிழையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அநியாயத்தின் காரணமாக அந்த வார்த்தை என்ன செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். சட்ட ரீதியாக பழிவாங்கல் என்பது ஒரு ஆட்சியாளருக்கு மாத்திரம் உரிய ஒரு விஷயம்.
அதாவது ஆண் ஜனாசாவை பெண்கள் பார்க்க முடியுமா, அதே போன்று பெண் ஜனாசாவை ஆண்கள் பார்க்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹதீதுக்கு வருகிறேன் நேரடியாக. அந்த ஹதீத் விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்போ இஸ்லாம் இந்த அஜ்னபி மஹரமி சட்டத்தை ஏற்படுத்துது? திருமணம் முடிப்பதற்கான சாத்தியத்தின் பொழுதுதான். அப்படித்தானே? ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணுடைய தாயார் அந்த திருமணம் முடிச்சவனுக்கு என்னது? மஹரமாகிறா. அவ விவாகரத்து செஞ்ச பின்னாலும் மஹரம் தான். விளங்கிட்டா? ஒரு மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டா மனைவியுடைய தாய் என்றைக்குமே என்ன மஹரம் தான். அவன் மஹரமியத்திலிருந்து அவன் என்ன செய்ய போறது இல்லை, நீங்க போறது இல்லை. அதே போல யாரை திருமணம் முடிக்க முடியுமோ அதுக்கு தான் சட்டம் இஸ்லாமிய செஞ்சு போட்டிருக்கும். ஜனாசாவை திருமணம் முடிக்க முடியுமா? திருமணம் முடிக்க இயலாது. அதனால பார்க்க கூடாத சட்டம் எல்லாம் என்ன செய்யாது, அந்த இடத்துல வராது. இதை நம்ம அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்த நேரத்தில் இதுல நம்ம வேற வேற விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு வரலாம். ஆனால் இதுல ஒரு ஹதீத பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உம்மு குல்சும் அல்லது ருக்கையா நினைக்கிறேன், அந்த பேர்ல ஒரு கன்ஃபியூஸ், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், மரணித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபடாத யாராவது இருக்கிறீங்களான்னு ரசூலா கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்ப அப்படி கேட்ட உடனே அபூ தல்ஹா என்ன செய்றாரு, முன்னுக்கு வரார். அபூ தல்ஹா ஒரு அஜ்னபி, மஹரமியா இருக்கிறவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இருக்க அபூ தல்ஹா என்ன செய்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மகளை வாங்கி அடக்குங்கன்றாங்க. மகளை கையில் எடுக்கிறாங்க அபூ தல்ஹா. அஜ்னபியா இல்லையா? விளங்கிட்டானே? கையில எடுத்து கபருக்குள்ள இறங்கி அடக்கினார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப அந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? ஜனாசாவுக்கு பின்னால நம்ம ஒரு சர்வசாதாரணமான நிலையில என்னது இந்த அதாவது பார்ப்பதோ தேவை ஏற்பட்டால் அடக்குவதோ தடை இல்லை. அதுக்காக ஒரு எல்லையா குளிப்பாட்டு அப்படியெல்லாம் இல்லை. அதாவது ஒரு பெண்ணை குளிப்பாட்டுவதாக இருந்தா கூட தந்தைக்கு குளிப்பாட்டக்கூடாது. தந்தை என்ன செய்யக்கூடாது, மகளை குளிப்பாட்டக்கூடாது, தம்பி குளிப்பாட்டக்கூடாது, நானா குளிப்பாட்டக்கூடாது, கணவன் தான் குளிப்பாட்டலாம். ஆண் தான் என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம். அதுல ஆண்ல யார் குளிப்பாட்டலாம்? கணவன் மட்டும்தான் என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம். மஹரமி எல்லாருமே என்ன செய்யலாது, பார்க்கலாம். அதனால பார்க்கலாம் என்ற சட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அந்த ஒரு ஜனாசாவை கையில் வாங்கி அடக்குவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. கையில எடுத்தார்கள், அடக்கினார்கள் என்ற செய்தி என்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஆனால் அதுல எந்த விதமான தவறும் என்ன கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மாத்திரம் ஜனாசாவை பார்க்கணும் என்று அவசியம் ஏற்பட்டால் மாத்திரம். ஆனா இதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, அந்த மௌத்தாகிறவரை வாழ்ற டைம்ல நல்லா பார்த்திருப்பாங்க. சாதாரணமா பழகிருப்பாங்க, போயிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, உறவுக்காரன்ற மாதிரி பழகிப்பாங்க. ஜனாசா பார்க்கப்படான்னு வரமாட்டாங்க. விளங்கிட்டா? ஜனாசாவை என்ன செய்யக்கூடாது, பார்க்கப்படான்னு வரக்கூடாது. சர்வசாதாரணமான தேவைக்காக ஒரு மனிதரை பார்த்துட்டு வரோம் தானே, பிள்ளை இல்லை. அதையே நம்ம ஜனாசால என்ன செய்யறோம் இல்லை, முகத்தை மூடியும் பார்க்கிறோம் இல்லை. இதுல கபர்ல அடக்கக்கூட ஒரு விதத்தை நடப்பாங்க. என்ன, பெண்களா இருந்தா மேலால ஒரு புடவை, பச்சை புடவை பார்க்க கூடாதா, அதுக்குள்ள உள்ளவங்க கீழே உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க, அடக்குவாங்க. மேலால இவங்க பார்க்க கூடாதான்னு சொல்லி அப்படி ஒரு சப்ஜெக்ட் செய்வாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள். அஜ்னபி மஹரம் என்ற சட்டம் விளையாட்டுக்குரிய சட்டம் அல்ல. அது ஒரு கூர்மையான அழகான சில அடிப்படைகளோடு உருவாக்கப்பட்ட சட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடைசியான கேள்வி தானே, லாஸ்ட் சொல்லிட்டு. அப்ப கடைசியாக கேள்வி என்னன்னு சொன்னால், இதில் ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்வி அவங்க வேற மாதிரி கேட்டிருக்கலாம். ஆண்கள் 4 தடவை திருமணம் செய்யலாம் என கூறுகின்றது. ஆயினும் பெண்கள் எத்தனை திருமணங்கள் செய்யலாம், இதற்கு கொஞ்சம் விளக்கம் தாருங்கள் என்று சொல்லி அதில் அவங்க, நான் நினைக்கிறேன் அந்த கேள்வியுடைய நோக்கம் விவாகரத்து செய்யப்பட்டு எத்தனை திருமணம் அப்படி தொடர்ச்சியதாக இருக்கிறதா என்பதாக இருக்கலாம். விளங்கிட்டா? அந்த மாதிரி ஒரு கேள்வியாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஆண்கள் 4 திருமணம் செய்யலாம், அதுல தடை இல்லை. ஆனா நம்மள ஒரு தடை என்ன செஞ்சுக்கிறோம், போட்டு வைத்திருக்கிறோம். அது முதலாவது அம்சம். அது என்னது, இந்த திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலதார திருமணம் என்கின்ற அம்சம் நிறைய பேசப்பட வேண்டிய அம்சம். இதுல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு தவறு விளைக்கிறார்கள். வெறும் ஒரு திருமண பார்வையோடு மட்டும் அதை பார்க்கிறார்கள். ஆனால் வட மாகாணத்தில் மட்டும் முஸ்லிம் விதவை பெண்கள் என்று எடுத்தா 40,000க்கு மேல இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அறிக்கை. இதுல இந்த முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து நான் சொல்வதாக இருந்தால், இத அந்த பெண்களுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு கவலைப்படுறாங்க. அந்த பெண் மனைவியுடைய தாத்தாக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு கவலைப்படுறாங்க.
ஆனால் இந்த 40,000 அவன் ஒருவருக்கு அவங்களுக்கு தெரியாது. இது இந்த மாதிரியான ஒரு தவறு இந்த சமுதாயத்தில் நிறைய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆண்களும் கூட அதை கையாளுகின்ற முறை பிழை. சிலர் பலதார திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அவங்களோட கெட்ட முன்மாதிரிகள் என்ன செய்து இந்த சமுதாயத்தில் இதை தவறான ஒரு வேலையாக கொண்டு வச்சிருது. அல் முத்தஸவ்விஜாத்து சிர்ரன், ரகசிய திருமணம். முதலாம் மனைவி உத்தியோகபூர்வ திருமணம், இரண்டாம் மனைவி ரகசிய திருமணம். மார்க்க ரீதியாக ஹலாலான்னு கேட்டா அக்கத்து நிக்கா முடிஞ்சா ஹலால் தான். சமுதாயத்தில் இரண்டாம் திருமணத்தை மோசமா காட்டுறதுக்கு அதான் காரணம். விளங்கிட்டால் ஆண்களுக்கு முடிக்கலாம், ஆண்களுக்கு முடிக்கலாம்னா தைரியமா பகிரமா முடிக்க வேண்டியதானே. அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். விளங்கிட்ட பப்ளிக்கா நம்ம ஆண்மை ஒன்றைக்கு மார்க்க ரீதியா பிழை இல்லை, மார்க்க ரீதியாக அதில் எந்த பிழையும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் என்னது, அவர் ஹலால் நிலையில இருக்கிறாரு. ஆனால் இந்த சமுதாயத்தில் இரண்டாம் திருமணம் என்பது ஒரு தவறான இடத்துக்கு போறது அதான் காரணமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சிலருடைய ஒரு கேள்வி இருக்கு, அதை நான் சொல்லிக்கொள்ளணும். ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஹூருல் நிறைய மனைமார்கள் கொடுப்பதா குர்ஆன் சொல்லுது. இப்ப பெண்களுக்கு அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. யாராவது ஆண்களுக்கு எப்படி 70 கணவன் இருக்கிறாரோ 70 மனைமார்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி பெண்களுக்கு வேணும் என்று நினைக்கிறவங்க முதலாவது சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாங்க. விளங்கிட்டா? அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏனென்றால் இஸ்லாம் பத்தினித்தன்மை என்று சொல்வது ஒரு நேரத்தில் ஒரு கணவனோடு வாழ்வதை தான் இஸ்லாம் என்ன செய்யுது, பத்தினித்தன்மை அஃபீஃபாத், அவர்கள் பேணுதலான பெண்கள் என்று இஸ்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் விவாகரத்து பண்ணப்பட்ட பின்னால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து பண்ணப்பட்ட பின்னால இத்தனை விவாகரத்தோட சட்டம் முடிஞ்சிரும் இல்லை. ஒரு பெண் எத்தனை முறை என்ன செய்யலாம், விவாகரத்து பண்ணப்பட்டால் புதிய ஒரு கணவர், சிறந்த கணவர் கிடைப்பாராக இருந்தால் திருமணம் முடிப்பதில் எந்த விதமான மறுப்பை இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. உங்களுக்கு தெரியும் நிறைய சம்பவங்கள் நான் சொல்லலாம். அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாக திருமணம் முடிச்சிருந்தது ஜாஃபர் பின் அபி தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா. ரசூல் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானாவை செஞ்சா முதலாம் முடிச்சிருந்தாங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கணவர் ஜாஃபர் மரணித்த பின்னால ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர் மூலம் முஹம்மது என்ற குழந்தை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு என்ன செய்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. அபூபக்கருடைய அந்த மரணத்துக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா பின் உமைஸ் என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள். அப்படி என்ன நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம், நிறைய இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிறோம். விவாகரத்து பண்ணப்பட்ட பின்னால் ஒரு பெண் எத்தனை திருமணம் என்பதற்கு எல்லை இல்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு விதவைக்காக என்ன செய்யாது, திருமணம் என்ற அந்த அம்சம் இல்லாமல் இருக்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விவாகரத்துகள் அதிகம், இன்றைய எண்ணிக்கையை விட விவாகரத்து அதிகம். ஒரு வெஸ்டர்ன் அறிஞர், இன்றைய நிலையை விட விவாகரத்து அதிகம். ஆனால் இன்று விதவைகள் அதிகம், அன்று விதவைகள் கொஞ்சம் என்றார். அதை உடனடியாக என்ன செஞ்சு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைத்து விடும். இங்க ரிசல்ட் என்னது இல்லை என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இதான் நம்மளுக்கு வந்த கேள்விகளில் சுருக்கமாக நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கேட்டு முறையாக விளங்கி அமுல்படுத்தக்கூடிய சகோதரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக.